विधानं भवन्तु तप्ता गंजना गौरंगीराधि वृंदावनी सुषपानुसुते देवी परना हमारी प्रिय जैसे हरे कृष्णा 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 हरे 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 राम राम பகுதி கிட்டியா என்னெல்லாம் பேச போறீங்களா? கௌரா கதை பேசுவோம். ஒரு வாரம் கௌரவ இந்த உலகத்தை அது அப்ப சொல்றேன் உங்களுக்கு. பகவத்கீதா உங்களால பேசிக்கலாம். அதுக்கப்புறம் பேசிக்கொள்ள அர்ஜுனாவுக்கு தான் விளங்குச்சு, அவனுக்கும் விளங்கலை கிடைக்கும். எழுந்திருந்து விநாயகர் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா எப்போதும் விநாயகர் கோயிலில் போயிட்டு விநாயகர்கிட்ட வேண்டிக்குவேன். விநாயகர் நீ எழுந்து நான் பகவத்கீதா எனக்கே விளங்கல சொல்லி கொடு. 30 வருஷமாச்சுன்னா வளர்ந்துச்சு. 35 வருஷம் ஏற்கனவே ஒன்றும் வழங்காது. சொன்ன மாதிரி செய்யணுமா? கஷ்டம் தான் செய்ய. சாப்பாடே விட்டுட்டு வர முடியாது. 30 வருஷம் நல்லா சாப்பிட்டுட்டு விடுறான்னா விடுவானா? எப்படி விட்டுட்டு வருவான்? நீங்கள் பயில ஹரிகிருஷ்ணன் ஆகிட்டீங்க, அவனும் ஆவலியா? கோழியெல்லாம் விட மாட்டான், அவன் சொந்தக்காரனா வர மாட்டான் வீட்டுக்கு. கோழியெல்லாம் விட்டா இவங்கள பருப்பு கட்டி தான் போடுவான், ஏன் வருவான்? அப்படி தான் வாழ்க்கை. அந்த ஹரே கிருஷ்ணா मुकाम करोति वाचलम पंगल मंगे क्रीम तमा मंडी श्री गुरु नादारिणम परमानंद माधवम श्री चैतन्येश्वरम. हरे கிருஷ்ணா. இந்த பகவத்கீதை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. பிரபாலாம் நல்லா பேசுவாரு. அவங்கெல்லாம் வாத்தியாரு, நம்மளாம் வாத்தியாரு இல்லை. ஒன்றும் இல்லை. ஏன்னா பகவத்கீதை பகவான் இந்த உலகத்துக்கு பகவத்கீதையை போதிச்சுட்டு போயிட்டு சொல்லிட்டாரு. கடவுள் என்ன செய்வாரு? இப்போ பாஸ் வந்தானா என்ன செய்வான்? பெரிய பாஸ் பிரைம் மினிஸ்டர் வந்தானா சும்மா இப்படி மெப்பா பாட்டு கொடுக்குது, இப்படி நம்மள மாதிரியே ஆண்டி தின்னுவான். அப்படி பொறுக்கி 2 சும்மா மப்புக்கு சாப்பிட்டு போயிடுவோம். அவன் நம்மள மாதிரி தோசை போட்டு 5 தோசை 10 தோசை சாப்பிடுவானா? நான் போயிருக்கேன் இந்த எம்ஐசி மீட்டிங்கு. இவ்வளோ பெரிய தோசை வைப்பானுங்க, குண்டு தோசை. மாதேவிக்கு ஒன்று, சாமியலுக்கு ஒன்று, அந்தாண்ட எல்லாத்தையே அவன் கொஞ்சம் கூட லேசாக இப்படி பிச்சு லேசாக வாயில கொண்டு போயிடுவான். நம்மள மாதிரி உடச்சி சட்னியை தொட்டு சாப்பிட்றதுலாம் இல்லை. அவன் சாப்பிட மாட்டானுங்க. எல்லா ஜாதியும் அப்படித்தான். சாமியார் மட்டும் சாப்பிடுவாரா? சும்மா ஒரு அழகுக்கு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வேற தோசை எடுத்தாடாங்க. எல்லாம் அப்படித்தான். அப்ப இந்த கிருஷ்ணா கீதையை போதிச்சுட்டு எல்லாம் சொல்லிட்டாரு. அர்ஜுனாட்ட கதையெல்லாம் சொல்லிட்டாரு. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படிதான், இப்படின்னு சட்டம் போட்டு போயிட்டாரு. பாசனா சட்டை தான் போடுவான். அதுக்கு அண்ணன் வரமாட்டாரு. வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் நல்லா ஓடுதா மென்கிற பார்த்துக்கிட்டு போயிடுவான். அதே போல தான் விடும். போய் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. கீதை மாதிரி யாரும் பின்பற்றலை. 5000 முன்ன சொல்லிட்டு போயிட்டாரு இந்த உலகத்தை விட்டுட்டு. அங்கே போய் யோசிக்கிறாராம், இந்த மனிதர்களை நான் தானே படைச்சேன், இவங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்தா எப்படி இவனுங்க கற்றுக்குவானுங்க? சும்மா சொல்லி கொடுத்தா முடியுமா? அப்போ நம்ம அப்பதான் திருப்பி நினைச்சாங்க, மனிதர்களெல்லாம் இவங்களெல்லாம் திருப்பி இழுக்கிறதுக்கு தான் மனசெல்லாம் படிச்சு என்கிட்ட அடையணும். ஒரு தாய் தகப்பனுக்கு என்ன ஆசை? பிள்ளைங்க அமைதி இடத்துல நல்லா இருக்கணும், கட்டி விட்டு அந்த ஆசை இருக்குதான். அவங்களாம் அவங்க ஓடியெல்லாம் கொண்டாடி கொடுத்து என்ன செய்யுது? ஆனால் எல்லாம் தாய் தகப்பனும் என் பிள்ளை என் குடியே இருக்கணும்னு தான் ஆசை இருக்கும். இது இயல்பான குணம். அதே போல உண்மையான தாய் தகப்பன் தாயும் தந்தையும் பகவான் கடவுள் தான் நம்மளுக்கு. அவர்கிட்ட தான் வந்தோம். நம்ம அப்பா அம்மாலாம் கருவி உள்ள உடல் வர கொண்டு அவர்கிட்ட கொடுக்கறத. எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி பிள்ளை இல்லாம கிடக்கலாம். எப்படி? அவனோட கருணை இன்றி பிள்ளை பக்க முடியாது. எல்லாம் கடவுளோட விந்து தான். அதான் சொல்றேன் நீதியில, இந்த விதை கொடுக்க தந்தையே நான் தான், என்கிட்ட இருந்தான் பிள்ளை உருவாகுது. கடைசியில பிள்ளை இல்லைன்னா எங்க போறாங்க நம்ம ஆளுங்கெல்லாம்? அவங்கள விட்டு வேற எண்ணத்தை நம்ம பேசி என்ன செய்ய போறோம்? நம்ம எண்ணத்தையே ஒழுங்கா செய்ய தெரியல. எங்க போறோம்? கோயிலுக்கு தானே போறோம். வேண்டி அம்மா என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு பிள்ளையே இல்லை குடும்பம்னு அவங்க என்ன கொடுக்க முடியுமா? அம்பாளுக்கே பிள்ளை இல்லை. அம்பா எப்ப பிள்ளை பத்தா? அவனை மாசமா இருந்தாளா? பிள்ளை பத்திருக்காளா? நீயே முருகன் விநாயகரும் அவதரிச்சுது. பிள்ளை இல்லை, பிள்ளை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் கற்பு கரிசி. சிவபெருமானா இதை உடல் சிவன் தொடையில உட்காந்துருப்பா பார்வதி. ஒன்னும் இல்லை அவருக்கு. அவர் சும்மா அந்த புலித்தோட உட்காந்துட்டு இருப்பேன். நம்ப முடியுமா? கொண்டாடி மேலே உட்காந்துதான் நம்மளுக்கு ஆசை வந்துடும். என்னோட உட்காந்துட்டால இது இயல்பு. நான் உண்மையாக சொன்னேன். நான்லாம் 5 வருஷம் பிரம்மச்சாரியா இருந்தேன். 22 வருஷம் கல்யாணம் பண்ணி மனைவி கூட இருந்தேன்.
அதனால எனக்கு இந்த இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உண்மை தானே பேசுறோம். இந்த பொய்யா பேசுறேன்னா வெக்கம் மானம். நம்மளாம் மனிதர்கள். நம்ம அந்த இடத்துல இப்ப நான் சபால இருக்க ஒண்டிதான் இருக்கிறேன். அதுக்கு நீ இது பண்ணக்கூடாது. நம்ம எதுவுமே கட்டரை எடுத்துக்கூடாது. உண்மையா பேசணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நினைக்கும். அப்ப பார்த்தாராம் பகவான், நான் இவ்வளவு சொல்லிட்டு வந்துட்டேனே, எல்லாத்துக்கும் சொல்லிட்டுனேன், படிப்பேருமா பாத்தேர் வந்து கத்து கொடுத்துறாரு ஸ்கூல்ல, நல்லா சொல்லிட்டு போறாரு. ஆனா பரீட்சையில பாஸ் பண்றானுங்களா எல்லாம்? ஏன் படிச்சது வந்து ஒழுங்கா ஒழுங்காதான் படிச்சான், ஒழுங்கா தவறியா படிக்கல. அந்த ஞாபக சக்தி எல்லாத்துக்கும் இருக்காது. சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்க, அந்த வார்த்தைக்கு சொல்லி கொடுத்தது மறுநாள் மறந்துடுவோம். இயற்கையா அவர் ஐயா நீ கேட்கிற, அவங்க வார்த்தையா, நம்ம வார்த்தை இல்ல, நம்ம ஸ்டூடெண்ட். அது இயல்புயா. நம்ம பல வீட்டுக்கு போனா கொண்டாடிய பார்க்கணும், இதை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், இதை பார்க்கணும், இவருக்கு வர கோயிலை பார்க்கணும், இதை பார்க்கணும். அப்புறம் அதை எங்க ஞாபகம் வரும்? அது படிச்சு கொடுக்குறப்பதான் வரும். ஆமா, அதுதான் சொல்றேன். அப்ப கிருஷ்ணா சொன்னார், கீதையை உபதேசிட்டேன், அவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுவாங்களே, மானிட்டேன், என் பிள்ளைங்கெல்லாம் கஷ்டப்படுங்களே, எல்லாமே அவங்க பிள்ளைங்க. அவருக்கு நான் தான் ஆனந்துல்லாலே சேவையா தான் பிள்ளை இல்லை, அப்துல்லாவும் அவர் பிள்ளைதான், அந்தோனியா அவர் பிள்ளைதான், எல்லா இனமும் அவர் பிள்ளைங்க தான். யாரு அவர் பிள்ளைங்க இல்ல? அவன் அந்தோனியா அப்துல்லா ரஹ்மானா வச்சிருந்தாலும் அவர் பிள்ளைதான், அந்தோனியா வச்சிருந்தா கிறிஸ்துவரா வச்சிருந்தாலும் அவன் பிள்ளைதான். எல்லாம் ஒரு ஆளு தான். அவங்க ஜேசஸ் கிரைஸ்ட் வந்து அவரு அந்த நேரத்துல அவரு வந்து அவரும் வலியுறுத்தினார் என்ன சாப்பிடணும். ஆனா அது பின்பற்றல. அதை யாருனால தப்பு? இப்ப இந்து மதம் வாங்கி, இந்து மதம்னு ஒண்ணு டிவைட் வேதத்துல, நம்மளாம் சனாதன தர்மத்துல இருந்து வந்தோம். இந்துன்றது வந்து சிந்து நதியில வாழ்ற, பாகிஸ்தான்ல சிந்து நதியில வந்து முந்தி வந்து பாகிஸ்தான்ல வந்து 60% இந்தியன் வாழ்ந்தான், இந்து வாழ்ந்தாங்க. அப்புறம்தான் முஸ்லீம் வந்தாங்க. அப்ப 60% இருக்கப்ப அவங்க அந்த சிந்து நதி 6 நதி இருக்கு, ஒரு நதி அங்க இருக்கு பாகிஸ்தான்ல. இந்த இந்தியா தானே பாகிஸ்தான் எல்லாம். அப்ப அந்த சிந்து நதியில நீராடுறவங்களை அதெல்லாம் பார்த்து இந்த மாமிட்ட மாடு தின்னும் அவன் நாக்கு வளையாது. அவன் சிந்துன்றதுக்கு இந்துன்னுட்டான். இவனால இந்துன்னு சிந்து நதியில வர்ற சிந்துக்காரன்றது இந்துக்காரன் தான். அதான் இந்துன்னு போய் நம்மளுக்கு வந்துச்சு. ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்பு இந்த மாதிரி நடந்தது. அப்பதான் வந்துச்சு. ஆக்சுவலி நம்மளுக்கு மதம் பண்றது இல்லை. அதான் நம்ம வந்து யார் வேணுமா எங்க போகலாம், யார் வேணுமா யாரு எதுலையும் சாரலாம். முஸ்லீம் தான் நமக்கு சார் சொல்லுங்க சரி பண்ணா விடாமட்டும் அவன் மதக்காரன். நம்ம இதுல எவனை கேட்கறான்னு அப்பா அம்மா கூட கேட்க மாட்டாங்க. அப்படியே தொடர்ந்து பாட்டு நம்ம எல்லாம் நம்ம அடிமரம் அப்படிதாங்க. இப்ப அடிமரம் ஒரு மரம் முளையுது, மரத்துக்கு பக்கத்துலயே அந்த மரத்து மேல வந்து இப்ப கொடி ஏறுது. ஏன்டா என் மேல ஏற? அந்த மரம் கேட்குதா? கேட்காது. அதை போலதான் நம்ம சனாதன தர்மம். எது ஏறினாலும் பொறுமையா இருக்கும். நீயே வாழ்ந்துக்கிட என்னை பிடிச்சி, இல்லாண்ட கொடி ஒண்ணு முளையும், அதுவும் வாழ்ந்துக்கிடான்னு விட்டுரும் அந்த மரம். நம்மளோட மர பண்பு, நம்மளோட சனாதன தர்மம் எல்லாம் வந்து ஆதியிலேருந்து வந்த வச்சு அந்த மரபு இழக்காது. அதுக்கு வந்து மதம் மாற்றம் இல்லை. நீங்க பார்க்கலாம், ஹரிகிருஷ்ணா மதம் மாற்றம், நாங்க மதம் மாற்றல, பேர் மாத்துவாங்க. ஏன்னா பேர் மாத்துறாங்கன்னா இவங்க தீட்சை பெறப்ப புது பிறப்பு பிறக்கிறாங்க. உலகத்துல மனிதர்கள் 2 வாட்டி பிறக்கணும். ஒண்ணு அம்மா கிட்ட பிறப்பாங்க, 2வது வந்து ஆன்மீகத்துல பிறப்பு எடுக்கணும். அதான் உண்மையான பிறப்பு. இல்லைன்னா அது அந்த பிறப்பு வந்து அங்கீகரிக்கப்படாது. எல்லாம் இந்த சனாதன தர்மத்துல சொல்லப்படுது. அதனால நம்ம எல்லாமே 2 எடுக்கணும். அதனால சாமியாரா இருப்பாரு, பெரிய பெரிய கிருமநந்த வரியாரெல்லாம் அவருக்கு வந்து பிறந்தப்ப கணேசனா இருக்கும் பேர் அந்த மாதிரி வச்சிருவாங்க பாத்தீங்களா. அப்ப அவருக்கு போய் கேட்குறேன், ஏங்க நீங்க இன்னைக்கு கணேசன் தானே, ஏன் இப்ப கிருமநந்த வாரியாரா வச்சுக்கிட்டீங்க? அது அந்த பட்ட பேரு, அந்த ஆன்மீகத்துல பட்ட பேர் கொடுப்பாங்க அவருக்கு, இந்த மாதிரி தகுதிக்கு வச்சுற. அதை தான் சொன்னேன். அப்ப கிருஷ்ணா பாக்குறாரு, இந்த மனிதரெல்லாம் விட்டுட்டு வந்துருக்கிறேன், இந்த மனிதர்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்கணுமே. எப்படி சொல்லி கொடுக்குறேன்? கடவுளா பணம் வருந்தா வர முடியாது. நான் தான் கடவுளே, எல்லாத்தையும் 2 அரசை விட்டு சொல்றதை கேள்றா, பிடிக்குமா? கடவுள் அப்படி செய்ய மாட்டாரு. அப்பா ஒரு பையனை அடிச்சுட்டு அடிச்சு என்னை அப்பான்னு கூப்பிடுறான்னு சொல்ல வைக்க முடியுமா? சொல்ல வைக்க முடியுமா? அப்பாவும் பிள்ளைங்கள தான் சொல்ல வைக்கும். அப்பா பகவான் பார்த்தாரு, அப்பாவை போனா கொஞ்சம் கஷ்டம், பிள்ளைங்க தெரிந்தாதீங்க,
பிள்ளைங்க மாதிரியே உருவெடுத்து பிள்ளைங்க கூடயே இருப்போம். அப்ப கேட்பாங்க. அதுக்குதான் பக்தர் அவதாரத்தில் வந்தாரு சைத்தன்ய மகாபிரபு இந்த கலிகாலத்துல. அப்ப அவர் வந்து அவதரிச்சு 537 ஆண்டுக்கு முன்பு அவதரிச்சுட்டாரு. அவதரிச்சு இந்த உலகத்துல வந்து இந்த மனிதர்களை வந்து திருப்பி என்கிட்ட கொண்டு வரணும். நம்ம என்ன பாடுபடுறோம், பையன் பிரிஞ்சுட்டு வரலன்னா எப்படியாச்சும் பையனை எடுத்துட்டு வந்து வீட்டில் சேர்த்துடணும், நம்ம வீட்லயே வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை நம்மளுக்கு பிள்ளைங்க மேல. இது இயல்புங்க, எல்லாத்துக்கும் அப்பா அம்மாவோட இயல்பு. அதே மாதிரி உண்மையான அப்பா அம்மாவு கிருஷ்ணா, அவருக்கு அந்த ஆசை இருக்காது என் பிள்ளைங்க என்கிட்ட வரணும்னு. நரகத்தெல்லாம் படைச்சிட்டாரு, எல்லாம் நரகத்துல தான் ரொம்ப உழுவுறாங்க. ஒரு பிள்ளை வந்து நம்ம வீட்டுல ஒரு பையன் ஜெயிலுக்கு போயிட்டா நம்மளுக்கு ஆசையா இருக்குமா, போடா போடான்னு எல்லாத்தையும் அனுப்பி விடுமா? அவனை எப்படி இனிமேல் யாரும் ஜெயிலுக்கு போகாம இருக்கத்தானே பார்ப்போம். அதே போலதான் அவனும். இது ஒரு ஜெயிலு, துர்காலயம். துர்கா இருக்கால, அவ ஆளக்கூடிய அந்த உலகம் வந்து ஜெயில் கொட்டாய் மாதிரி. துர்கானா ஜெயில், இந்த ஆலயத்தை அவ ஆள்றான். இந்த ஜெயில் கொட்டாய சந்தோஷமா இருக்க முடியுமா? ஜெயில டிவி ஏசி எல்லாம் போட்டாலும் சந்தோஷமா இருப்பானாங்க. நான் இங்கே இருக்கிற சாருவானுங்களா? முடியாது. அந்த ஃப்ரீடம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நீங்க சுதந்திரம் இல்லை. கடவுள் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்தாரு. எத்தனை பேர் கிருஷ்ணா பேசுறாங்க. கோச்சிக்கிட்டாரா? ஒரு தாய் உங்க மகன் உங்களை ஏசுனா கோச்சிங்களா? கோச்சிக்க மாட்டீங்க, கோச்சிக்கிங்க இல்லைன்னு போய் சொல்லாதீங்க. நாயே சனீஸ்வரன சனி ஈனா போன எடுத்து தொலைஞ்சி போனா அப்படிங்களும் ஏசிடுவோம் திட்டு, அப்படி யோசிப்பா. ஆனா கடவுள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். இவ்வளவு நாள் எவனுமே கிருஷ்ணான்னு கூப்பிடல. அவன் ஒரு 2 அரசு விட்டு ஏன்டா என் பேர் சொல்லுன்னு கேட்டிருக்காரா? ஏன்? அதான் கடவுள். கடவுளுக்கு தாய்க்குள்ள வித்தியாசம் எப்படிதான்? 10 மாசம் தான் சுமந்து பெப்பா. செத்துட்டு பாதியில அந்த பையன் 25 வயசு இருக்க வீட்டுல உட்காந்துருந்தா என்ன சொல்லுவா? சனியின போய் வேலை செய்யல, உட்காந்துக்கிட்டே இருக்கான். இங்க வந்துட்டு ஒரு நாளுக்குள்ள அவன் ஒண்ணுமே செய்யல. கடவுள் சாவு வரைக்கும் அவன் கடவுளே கும்பல பேரும் சொல்லல. எங்கேயாச்சும் பேசுறாரா? யார் உண்மையான கருணை? தாயா கடவுளா? கடவுள். அவன் எல்லாத்துக்கும் கடவுள்னா கடந்து ஊடுருவி உள்ளே செல்பவன் ஒருவன் தான் கடவுள். மேத்தெல்லாம் தெய்வம் ரொம்ப பேருமா. சிறு தெய்வம், பெரிய தெய்வம், இந்த தெய்வம், அந்த தெய்வம், அந்த இஷ்ட தெய்வம், முத்த தெய்வம், வீட்டு தெய்வம், எல்லா தெய்வம் இருக்கும். ஆனா கடவுள்ன்றது ஒருவன் தான். கடவுள்னா எல்லா இதயத்தில பூந்திருக்கிறோம், எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கணும். அவன் தான் கடவுளையா? ஒரே வீட்டுல இருந்துட்டு பிரேம் பிடிக்க பார்த்தீங்களா? குழம்புல இருந்தானே பிஎம்ல இருக்க முடியுமா? அவன் குழம்புலதான் இருக்கும். மனிதன் அப்படிதான். கடவுள் எல்லா இடத்துல நிறைஞ்சிருக்கிறோம் தான் கடவுள். அதுதான் இதோ நரசிம்மோ பரதோ இங்கே இருக்காது, உள்ளத்துல இருக்க, வெளியே இருக்க, எல்லாத்துலயும் இருக்காது. அவன் தான் கடவுள். இந்த சிமெண்ட்டை போத்துக்கிட்டு அப்படி நிக்கணும், அவன் தான் கடவுள். முடியாதியா? கதவு திறந்து விடுன்னா அவன் மனசன். இல்ல நான் அப்படி போக முடியாதே, நான் வந்து கதவு போனா அவன் மனசன். இங்க இருந்துட்டு வெளியே வானா அப்படியே அந்த சிமெண்ட்ல போத்துக்கிட்டு வெளியே வந்து நிக்கணும். அப்படியே கடவுள் அவன் தான். எல்லாம் இதயத்துல இருக்கானா இல்லையா? எப்படி உள்ள போந்தான்? ஓட்டை வச்சு ஊசி போட்டு அதுக்குள்ளேயே நுழைஞ்சாரு. அம்மாவோட கரு 3 மாசம் அவ வயிற்றுல இருக்கப்பே அவர் நுழைஞ்சிட்டாரு. அந்த அம்மாவுக்கே தெரியாது எப்படி வந்தான் அந்த கடவுள். கேட்டாதீங்களா? அப்ப எப்படி நுழைஞ்சாரு? அந்த பிள்ளை வந்து அந்த இதுல அந்த குடல்ல புண்ணு அந்த பையில இருக்கப்ப அந்த பையில அந்த அந்த தொப்புள் மூலமா தான் சாப்பாடெல்லாம் இருக்கும். ஒரு சந்து இல்லை. அது எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா அந்த பிள்ளை? நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம், நம்ம பிறக்காமையா வந்துட்டோம். நீங்க பெற்றிருக்கலாம், ஆனா உங்களுக்கு முன்னாடி உங்களை பெற்றவங்க இருப்பாங்களே, அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்க பெக்கிறப்ப தெரியும் அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. ரைட்டா இல்லைங்களா? ஆனா உங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது, ஆம்பளைங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் அது புரியும், நான் படிச்சிருக்கேன். ஒரு பெண் வந்து எவ்வளவு அவதிப்படுறாங்க. ஒரு பிள்ளை பெற்ற 100 வாட்டி செத்து பொழைச்ச மாதிரி பிள்ளைய பெத்தெடுக்க சொன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது. அதான் தாயோட தன்மை தெரியாம வளரக்கூடாது. தாயும் தகப்பன் வந்து மெயின்டெனன் மாதிரி.
தாய் பெத்தெடுத்துருவா, தகப்பன் கண்டதெல்லாம் பார்ப்பான். ஒரு இந்த சொல்றேன், முந்தியெல்லாம் வந்து ஒரு அப்பா போயிட்டு இந்தெல்லாம் பிள்ளை ரொம்ப பெற்றுக்குவாங்க. இப்பதான் ஒரு பிள்ளை போதும், 2 பிள்ளை போதும், இவங்க வளர்க்குற மாதிரி. அது போல அம்மா வீட்டில் போய் விட்டுட்டு வந்துங்க, எல்லாம் போய் கேட்கணும். எல்லாம் அம்மா வீட்டையும் பாட்டி வீட்டையும் விட்டுட்டு பார்த்துக்குங்க. இனிமேல் இவங்க அந்த காலத்துல 10 வீட்டுக்கு. உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க தேவையா? இப்போ அப்பாவுக்கு 5. இப்போ 1 தேவை, 2 வளர்க்க முடியல கொடுக்குறாங்க. அந்த காலத்துல 5 பெண்கள்னா இவர் வந்திருப்பாரா? அவங்க எவ்வளவு ஆளுமே வளர்த்தாங்க தெரியுங்களா? பெத்து பிள்ளை செல்வம் தான் அங்க ரொம்ப பெரிய செல்வம். முன்னாட பாட்டிக்கிட்டு அப்ப அவன் எக்ஸில பட்டு செத்துட்டானா மூளை வழி உட்காந்துருக்க வேண்டியதான். இவ்வளவு வீட்டை வாங்கிட்டு யாருக்கு கொடுக்குறதுக்கு? யாருக்கு கொடுப்பீங்க? அப்ப போய் பிள்ளை பத்துக்க முடியுமா? 50 வயசு 60 வயசுல இருக்கிற வரைக்கும் ஒரு 2-3 பிள்ளைய பெத்துங்க. வெக்கலாம் படம் நீங்க வளர்க்கலங்க. கடவுள் ஒரு பிள்ளைய பிறக்கிறப்பய பிரம்மா எல்லாத்தையும் படைச்சிருக்கு. இந்த ஒரு சேவியாக்கு வந்து ஹரி கிருஷ்ணா, சேவியாக்கு வந்து இவ்வளவுதான் படிப்பு, PhD வரைக்கும் தான் படிக்க முடியும், மாஸ்டர் வரைக்கும் படிக்குமா. என்னையா வந்து இவ்வளவுதான் படிப்பு, பாட நின்று அணி அவ்வளவுதான், அதுக்கு மேல போவாத வெடிச்சிடும், நிப்பாட்டிக்காரு, அதுக்கு அண்ணன் படம் வெடிச்சிடும் தலை. இப்படிதான் அவங்க கொடுத்துருவாரு. நீ வாழ்க்கை பூரா பிறந்ததுல இருந்து சாவு வரைக்கும் உனக்கு வந்து 2 மில்லியன் பணம் தான் சேரும் அப்படின்னு இருக்கேன். உனக்கு நீ என்னத்த நம்பர் எடுத்தாலும் என்னத்த அந்த லோட்டரி எடுத்தாலும் அவ்வளவுதான் சேரும். பார்த்துருக்கீங்களா? அப்படியா நம்ப மாட்டோம்? அப்ப அந்த பிள்ளையை நீயே வளர்க்குற, அவன் வளர்த்துட்டாயா. இந்த கோயிலுக்கு அடியில எத்தனை ஆயிரம் எறும்பு இருக்கு, என்ன முடியுமா? இருக்குமா இருக்காதா? புழு இருக்கா? யார் சாப்பாடு கொடுக்குறா? நீங்க படைக்கிறீங்களா பிரசாதம் போட்டுட்டு போறீங்களா? புளி நொண்டி கொஞ்சோண்டு போட்டுருக்கேன் சாப்பிட்டுருக்கா போட்டுருக்கீங்களா? யார் சாப்பாடு கொடுக்குறா? இந்த சிமெண்ட்டுக்கு அடியில எல்லாம் இருக்கு, யார் சாப்பாடு கொடுக்குறாங்க? கடவுள் கொடுக்குறான். எல்லாத்துக்கும் படைச்சுட்டான், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். போதுமான அளவுக்கு இந்த உலகத்துல சாப்பாடு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றான்? இன்னும் கொஞ்ச நாள் போனா சாப்பாடு பத்தா பரவாயில்ல. முட்டா பையன் பேசுறான் பேச்சு. முட்டாள் புறப்பட்டு சொல்றாரு, புறப்பட்டு லெக்சர்ல சொல்ற முட்டாள் பேச்சுடா. உலகத்துல கடவுள் எல்லாத்துக்கும் சாப்பாடு கரெக்டா படைச்சிட்டான். புலி என்னைக்காட்ட பட்டினியா இருக்குன்னு போன் அடிச்சிருக்கா உங்ககிட்ட? அடிச்சிருக்கு, மண்ணான சாப்பிடுது. அது வந்து இன்னைக்கு சாப்பிட்டுருச்சுன்னா திருப்பி இன்னொருத்தனை அடிச்சு தெய்வம் பாடா பாரு 6 ஆணுங்கள இவனே அடிச்சு வச்சுக்கோ, 4 எக்ஸ்பேர் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிருக்குதா சாப்பாடு. இந்த மனசை உண்டு தாயா கெட்டா பையன், நாளைக்கு உள்ளதுக்கும் சேர்த்து வச்சுப்பான், அவன் பிள்ளை பேர பிள்ளை பிறக்கிறதுக்கும் சேர்த்து வச்சிருவான். அதான் இப்ப கஷ்டம். இந்த உலகம் ஏன் கஷ்டப்படுதுன்னா அதனாலதான் கஷ்டம். ஏன்னா ஒழுக்கம் இல்லாம வாழ்றாங்க. முந்தையெல்லாம் நீங்க எல்லாம் வந்து நீங்க உங்க அப்பா அந்த வீடு வாங்கி வச்சுட்டு போனாரா? நீங்களே வாங்கினீங்க தானே? நம்மலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கணும். எங்க அப்பா எல்லாம் வீடு இல்லை, எஸ்டேட் வீடுல இருந்தாங்க. எங்க வீடு வாங்குறது குறைச்ச விட்டு கொடுப்பான், அதை உடச்சி விடுவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்க. ஏன் சிரிக்கும்? நம்ம பெரிய நீனா பெரிய அகம் வீட்டு பின்னாலியா போட்டீங்க? சும்மா எல்லாம் போய் சொல்றீங்க. எல்லா அப்பா அம்மா நீங்க கஷ்டம் இல்லையே இப்ப நல்லா இருக்கீங்க. உங்க அப்பா கஷ்டப்பட்டிருப்பாரு, அப்பாட அப்பா கஷ்டப்பட்டிருப்பாரு. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டோம். எல்லாம் கஷ்டத்தெல்லாம் வந்தோம். ஆனா அந்த காலத்துல அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா? எத்தனை ரூம் உங்க வீட்டுல? உங்க வீட்டுல எத்தனை ரூம்பு? இப்ப உள்ளது இல்ல, மிந்தி 2 ரூம்பு. ஒண்ணு வால் மாதிரி இருக்கும், அங்கதான் சாப்பிடணும், அங்கதான் சமைச்சு கொண்டு வந்துருப்பாங்க. ஒண்ணு படுக்கிற ரூம்பு, அங்கதான் அப்பா படுப்பாரு, அம்மா படுப்பாங்க. அம்மாக்கு பிள்ளை எத்தனை பிள்ளைங்க உங்க வீட்டுல? 7 பிள்ளைங்க. நீங்க எத்தனையாவது? 3வது. 4வது பிறக்கிறப்ப பாத்தீங்களா? இல்ல. அவங்க எப்ப இது பண்ணாங்க, உடலோடு பண்ணாங்க நம்மளுக்கு தெரியாது. நான் நேரம் பேசுறேங்க. நம்ம என்ன சுத்தமா இருந்துச்சுங்க, நம்ம வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கை. நம்ம இப்ப எல்லாம் கச்சரா ரொம்பங்க. உங்களை நாங்கெல்லாம் வந்து ஸ்டேட்ல குளிக்கிறப்பங்க இப்படியே போனோமா, ஒரு இது பூ உழுது, அதனால ஒரே பாத்ரூம் கட்டிட்டு என்ன பொம்பளை குளிப்பாங்க, என்ன ஆம்பளை குளிப்பாங்க. மேல அடப்பானா இல்லை, மேல ஏறி பார்த்ததும் இல்லை, வாழ்க்கையில பார்க்கவும் மாட்டோம். உண்மை ஒரு வாட்டி தெரியாம பூந்துட்ட கேள்வி குடிக்குது. அந்த கேள்வியா நல்ல வார்த்தையா பேசுது, பயங்கரமா பேசுவாங்க அந்த காலத்துல. அப்புறம் வந்து எங்க அம்மா சொன்ன, ஏன்டா நீ அங்க போனா எனக்கு தெரியாதுமா, மூத்திரம் வந்துச்சு முள்ளுக்கு இருக்கு, அங்கதானே அடிக்கணும். நம்ம சின்ன பையன், அப்பெல்லாம் 6 வயசு 7 வயசு 5 வயசு என்ன தெரியும்?
நம்மலாம் கவுண்ட் சுத்தி இல்லாம ஏன்னா ஆர்மிக்கு இப்போ நான் ஆர்மியில 19 வயசுல போய் தான் எனக்கு காதலே தெரியும். ஆர்மியில போய் தான் கற்றுக் கொடுத்தாங்க காதல் பண்ணுறாங்க. அவனுக்கு முட்டாங்க. இப்ப பையன் ஒன்னாப்பிலேயே அவனுக்கு தெரிஞ்சிருக்கியா? அவனை பிறந்துதான் போன் அடிச்சு கொடுத்தாங்க. அவன் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடறான். காலம் கட்டு போச்சுங்க. நான்லாம் அந்த நேரத்துல தான் தெரியுங்க. கூட்டாளி உன்ன பார்த்தா பேசுவேன், நீ தானா எனக்கு காதலை கற்றுக் கொடுத்தேன்னு. வாழ காதல் பண்ண கூப்பிட்டாரு. நான் என்ன காதல் பண்ண கூட்டி விட்டு போறாங்க. என்ன காதல்? ஆர்மியில ஞாயிற்றுக்கிழமை லீவ் கொடுத்துருவான். அப்ப 79 அதெல்லாம் அப்படித்தான். கம்யூனிஸ்ட் டைம். அப்போ போனப்ப பொண்ணை பார்த்துட்டு சைட் அடிப்பான், சிசில் அடிப்பான். எனக்கு பையன். நம்ம இதெல்லாம் செஞ்சது இல்லையா, ரொம்ப பையன். அப்பதான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தானுங்க. இப்ப கூட பார்த்தா அவனை பார்த்து திருப்பாங்க, நீ தானே கற்றுக் கொடுத்த திருப்பாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒன்றும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. வீட்டுக்குள்ள பூந்து தொய்டல்ல கதவு சாத்தி குடிச்சுக்குள்ள ஓட்டையில பார்த்தேன். என்னதான் பார்க்கலான்னு தெரியாது. இந்த உலக நாகரிகம் கெட்டு போடுற உலகங்க. கடவுள் பார்த்தாரு, இந்த மனிதனை இவ்வளவு இது பண்றாங்களே, இவங்களுக்கு நன்கதி பண்ணி நம்மளை அடையப்போம். ஏன் கடவுளை அடையணும்னா, இறப்பு பிறப்பு வியாதி முதுமை இந்த 4 இதுக்கு சக்கரத்துல இருந்து விடுதலை பண்ணணும். இது பண்ணாதான் மனசன் இருப்பான். ஒரு பொண்ணு வெட்டிக்குச்சுன்னா பூன்னு ஊதுனா நல்லா இருக்கும், அப்புறம் திருப்பி வழி வரும். அதை சும்மா ஊதிக்கிட்டே இருந்தா முடியுமா? அது மருந்து போட்டு ஆற வைக்கணும். அப்ப அது காஞ்சாதான் வலிக்காது. அதே மாட்டா கடவுள். நம்ம மனிதர்கள் இந்த துக்கத்துல இந்த உலகத்துல பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் கஷ்டம். எவனுமே சந்தோஷமா இருக்க முடியாது. இது துக்காலியம். ஜெயில எவன் சந்தோஷமா இருப்பான்? படத்துல காட்டுவான் விசில் அடிச்சுக்கிட்டு. அவன் ரஜினி கொஞ்ச நேரம் அவன் ஆக்ட் பண்ணிட்டு வந்துருவான், அதெல்லாம் ஜெயில இருப்பான். நம்ம கொஞ்ச நாள் விட்டுட்டு வர முடியுமா? பின்னி எடுத்துருவோம். அதனால நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை. இந்த பார்த்துட்டு மகாபுருவ அவதாரம் பண்ணி நாம ஹரிநாம சங்கீதத்தை கொடுப்போம், ஹரே கிருஷ்ண மந்திரம் கொடுத்து இவங்க அதை சொல்ல வீட்டுல எந்த கட்டத்திலையும் சொல்லலாம். நீங்க பிள்ளைய பிடிச்சிக்கிட்டே ஜபம் பண்ணலாம், சமைச்சுக்கிட்டே ஜபம் பண்ணலாம், எல்லா நிலையிலையும் நீங்க ஜபம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஹரே. அதுக்கு தான் மகாபுருவ வந்தாரு. அதான் நல்ல ஒரு பாட்டு இருக்கு. பரம கருணா பௌபி ஜானா நிதாய் கௌர சந்திரா. பரம கருணா, எல்லாத்தையும் ரொம்ப கருணை வாய்ந்த கடவுள். பௌ டுய்ஜானா, பௌன்னு என்னது? பகவான், லார்ட். டுய்ஜானா 2 பேர் வந்திருக்காங்க இந்த கலிகாலத்துல. யாரு? குரான்லயே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கலிகாலத்துல 2 பேர் கடவுளாக நாமத்தை போதிப்பாங்க. முன்ன வரல. நம்மளுக்கு கௌர்மிட்டை வந்துட்டாரு. ஒரு 537 ஆண்டுக்கு முன் வந்துட்டாரு. வந்தாரு நித்தா கௌர சந்திரா. அவங்க 2 பேரும் கைக்கு நிப்பாங்க. பார்த்தீங்களா? புல்லாங்குழல் வச்சு பார்க்காதீங்க, அவர் ஊதிடுவாரு நம்மள. இந்த கைக்கு நிக்கிறாங்க கீழே 2 பேரு. அவங்க தான் ஏன் கருணை? கை தூக்குறவன் தானே கருணை, சரணடைகிறவன் தானே கருணை. ஒரு பிள்ளை அப்பா அம்மா கிட்ட எப்போதும் பணிவா பேசிட்டு படிக்குமா, ஏப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். அவங்களும் ஏப்பா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்காப்பா உடம்பு, அப்படி பணிவா யார் உங்களுக்கு பிடிக்கும்? அவங்க 2 பேரும் கழுவி தூக்குறோம் பணிவு. சபா அவதாரா, சபா அவதாரா, சபா அவதாரம்னா எல்லா அவதாரத்துக்கும் மூல காரணம். சபா அவதாரா சரா சிரோமணி. சிரோமணினா உயர்ந்த மிக உயர்ந்த ஆழமான கேவலா ஆனண்டா கண்டா. ஆனந்தம் ரொம்ப சிறந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவங்க 2 பேர் தான் கௌரவித்த. நம்ம வருகிற 14ஆம் தேதி பிரபு செய்வாரு விஷயம். நாளைக்கு போயிடுவோம். நாங்க ஊருக்கு போறோம். ரொம்ப நாள் ஆச்சு. நானும் ஊருக்கு போயிட்டு 1 வருஷம் போச்சோம். அங்க போய் கொண்டாடுவோம். அந்த கௌரவ புரியுமா, அவ்வளவு விசேஷம். இந்த கௌரவம் பார்க்கதான் அம்பாள் துர்காவே வந்தான் மாயாபுரி. இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியாது. துர்காவும் ஜபம் பண்ணான், முருகப்பெருமான ஜபம் பண்ணாரு, விநாயகரும் ஜபம் பண்ணாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இங்க ஒருத்தருக்கு இது பண்ணணும், காக்கா கத்துற மாதிரி கத்திட்டு எல்லாத்துக்கும் தெரியாது. அதுக்கு நான் அவங்களை குறை சொல்லக்கூடாது. முருகனை எளிவா பேசவே கூடாது. முருகெல்லாம் வணக்கத்துக்கு புரியவங்க.
முருகன் நினைச்சா எல்லாம் இப்போ எடுத்து போன் எடுத்து அடிச்சாருன்னா விஷ்ணு எடுப்பாரு. நான் அடுத்த அடிச்சுன்னா விஷ்ணு எடுப்பாரா? இவன் நம்பர் இல்லாத அடிக்கிறாங்க. பேரே இல்லை இந்த லிஸ்ட்ல இவன் யாடுறாங்க. அவரு பேரெல்லாம் அங்க இருக்குங்க. முருகன் யாரு? துர்காடா மவன். துர்கா யாரு? அவங்க தங்கச்சி. உங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்காதா? இருக்கான். ஆனா பொம்பளை கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அது இயல்பு. அது இயல்புங்க. நீங்க சொன்னாலும் சொல்லணும், இந்த உலக வாழ்க்கை அப்படிதாங்க. அவன் அண்ணன் தம்பி வந்தா அவ சந்தோஷமா இருப்பாங்க. புடிச்ச அண்ணன் தங்கச்சி வந்துட்டாங்க தொந்தரவு கொடுக்க. இது இயல்பான குணம்யா. என்ன இது இப்படிதான். நான் அப்படிதான் வளர்ந்தேன். நாங்கெல்லாம் இதுலயா குச்சி வந்தோம். எல்லாம் அப்படிதான். அப்ப உங்க தங்கச்சி வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்கா? காசே கொடுக்கலாம் தங்கச்சி பாருங்க பாப்பா. அதே போலதான் கிருஷ்ணா. அவங்க தங்கச்சி பிள்ளைங்களாம் நல்லா பார்க்க மாட்டாரா? நம்ம தங்கச்சி பிள்ளையா மச்சான் கூப்பிடலையா? அவரு மச்சான் கூப்பிட மாட்டாரு நம்ம முறையில. நான் அவரு முருகப்பெருமான் முருகப்பெருமான் 530 வருஷத்துக்கு முன்பு 545 வருஷத்துக்கு முன்பு பிறந்துட்டாரு. பிறந்து அத்வைதாச்சாரியருக்கு வாழ்றப்ப மகாபிரபு யாருக்குமே தெரியாது மகாபிரபு பிறந்துட்டாரு. யாருக்கும் தெரியாதுயா. ஆனா சும்மா ஒரு மாலோட்டமா சொன்னாங்க எல்லாத்துக்கும். அத்வைதாச்சாரியருக்கு தெரியாது. அத்வைதாச்சாரிய யார் தெரியுங்களா? அது தாடி வச்சிருப்பாரு ஒரு கிழவன், பஞ்சதத்துவால வயசானவர். அவருக்கு 57 வயசு. அப்பதான் மகாபிரபு பிறக்கிறாரு. இவர் போயிட்டு தல்கிராம் வச்சுக்கிட்டு கங்கையில கூப்பிடுறாரா, கிருஷ்ணா வாசுதேவா கத்து கோபாலா கத்துவாராம். வந்து பொறடா. இவர் இங்க கூப்பிடுறது மாயாக்குள்ள ஓலோக்கல்ல கேட்குமா? என்னை அழைச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த நாடா. அத்வைதாச்சாரியர் யாரு? மகாவிஷ்ணுக்கு தெரியாது. அந்த உலகத்தை படைக்கிறானே அவனும் சிவபெருமானும் கட்டி பிடிக்கிறப்ப சேர்ந்து ஒரே உருவமாயும். அப்பதான் அசுரி வந்து சொல்லும், நீங்க இந்த அவதாரத்துல போய் பூலோகத்துல பிறந்து காப்பாத்துங்க, நான் வரேன். பிறகு துர்கா சொல்லுவா, துர்கா தானே இந்த ஜெயிலுக்கு அதிபதி, நம்ம இருக்கிற ஜெயிலுக்கு. அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். உலகத்துல வந்து 500 ஆண்டுக்கு முன்பு உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியணும் தெரியாது தெரியல சொல்லுங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? நம்ம எல்லாம் சும்மா பேசுறோம். ஏன்னா நான் உங்களுக்கு ஃபைனா பண்ண போறேன். காசு நவாப் ஆட்சி இருந்துச்சு இந்தியாவில். நவாப் ஆட்சி தெரியுமா? முஸ்லீம் ஆட்சி. கோயிலெல்லாம் உடைச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அந்நியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அநியாயம் ரொம்ப உலகம் பூரா அநியாயம் நடந்துச்சு தெரியுங்களா? ரொம்ப அக்ரூப்பு நடந்துச்சு. அப்ப துர்கா பார்த்தா, என்னல இவ்வளவு அக்ரூப்பு நடக்குத, எல்லாம் கோயில் குளத்தெல்லாம் உடைக்கிறாங்களே இதுன்னு. உடனே யார்கிட்ட சொல்லுவா? போயிட்டு பக்கத்து வீட்டுக்கார முன்சாமி கிட்டியா சொல்லுவாங்க. அவன் புத்தகிட்ட தானே அவ சொல்லுவா. சிவங்கிட்ட போய் சிவங்கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னங்க இந்த மாதிரி அட்டுழியெல்லாம் நடக்குது. சிவன் பார்த்து சொன்னாரா, கலிகாலம் முத்துறதுக்கு முத்தி போகுது. இது நானே போனா கூட ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப நான் அவதாரத்தில் தான் போக முடியும். அந்த பகவானே சாட்சாத் அந்த கிருஷ்ணனே வாசுதேவ கிருஷ்ணாவே வந்து இறங்கினா தான் முடியும். இதை காவந்தம் பண்ண முடியும். அப்பதான் அந்த அவதாரத்தை நீங்க போங்கன்னு அனுப்பி விடுறாரு. அவர் வந்து கூப்பிடுறாராம். கூப்பிட்டு அவரை பிறந்துட்டாரு. நிமாய் எங்க கௌரவ புண்ணியமா பங்குனி தானே, பங்குனி மாசம் தானே இது. பங்குனி உத்தரவுல பிறப்பாரு. பௌர்ணமியில பௌர்ணமியில சாயங்காலம் 7 மணிக்கு வந்து கிரானம் பிடிக்கும். கிரானம் பிடிச்சா அந்த காலத்துல, இப்பெல்லாம் வேறங்க. இப்ப பொம்பளைங்கெல்லாம் கிரானம் பிடிச்சா என்னென்ன செய்துங்க. அந்த காலத்துல வீட்டுல யூசுவாங்க, ஒண்ணு தொடாது உக்காந்து வீட்லயே கத்தியால பிடிக்காதுவாங்க. ரேட்டாதிங்களா அப்பா அம்மாலாம் அப்படி நல்லா வளர்த்தாங்க. இப்போ உள்ள அப்பா அம்மா கொஞ்சம் வேறங்க படிக்கணும் சொன்னாங்க. எல்லாம் மாடர்ன், எல்லாம் போன் இருக்க. ஏமராஜா பிள்ளைங்க இருக்கலாம். ஒண்ணு எஸ்ரோ இருக்கான், எஸ்ரோ இருக்கான் தனி சிறுவன் வீட்டுல. அவன் இல்லைன்னா அவனும் வாழ மாட்டான். எஸ்ரோ பக்கத்துலயே டோபரு. நானும் ஒண்ணு வச்சிருக்கேன் ஏமராஜாவை பக்கத்துலயே. இவன் இருப்பான், கண்ட நேரத்துல கத்திரி பண்ணுவான் நம்மள. அவன் தான் நல்லது. பிள்ளை கூப்பிட்டு பார்த்துதான் வாய் கூப்பிட்டு என்ன கூப்பிட்டுட்டே இருக்க. இவன் கூப்பிட்டா உடனே சிரிச்சுட்டு இருப்பாங்க. பிள்ளைய விட யமராஜாக்கு தான் ரொம்ப தோது. அந்த யமராஜா பாப்பாரு இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரணும். அப்ப அந்த பகவான் அவதரிச்சுட்டாரு. பகவான் அவதரிச்சு எத்தனையோ வயசு வரைக்கும் அத்வைதாச்சாரியர் தெரியாது. ஆனா 2 வயசா இருக்கப்ப முருகன் ஒரு வாட்டி நிமாய் அவர் பேர் வந்து நிமாய் நடந்து போறாரு. கீழே வந்து கும்பிடுறான்.
முருகா வந்து அப்ப என்ன பேர்ல பிறந்தாரு? அச்சுதா. அத்வைதாச்சாரியருக்கு வந்து சிவனும் மகாவிஷ்ணு சேர்ந்தவங்களுக்கு வந்து 6 பிள்ளைங்க. 3 வந்து விஷ்ணுக்கு பிறந்தது, எல்லாம் பிரம்மவாதியா போயிட்டாங்க. ஆனா அது சிவனுக்கு பிறந்தது எல்லாம் பக்தர் ஆயிட்டாங்க. முருகன் தான் மொத பிள்ளை. நீ விநாயகர் தான் மொத பிள்ளை. அங்க உங்க கணக்குல விநாயகர், ஆனா அந்த கணக்கு முருகன் தான் மொத பிள்ளை பிறந்தாரு. 2வது கோபால் விநாயகர். அப்ப இன்னொரு பிள்ளை இப்போ வரும். 3 பிள்ளைங்க. இந்த அச்சுதா அந்த அட்வைதாச்சார பார்த்துட்டே இருப்பாரா, நீமா நடந்து போய் கீழே விழுந்து கும்பிடுவானோ. டே யாருக்குடா நீ விழுந்து கும்பிடுற? கடவுளா? டே சும்மா இருடா, எனக்கே தெரியல. அவரே மகாவிஷ்ணு, அவருக்கே தெரியல. யோகமாய வச்சு மறைச்சிருவேன். அந்த ஆள் பெரிய பயங்கரமான ஆளு கிருஷ்ணா. அவருக்கு எவனுக்கும் தெரியாது, மறைச்சிட்டாரு. 8 வயசு 10 வயசு 12 வயசு வரைக்கும் யாருக்கும் தெரியாது அந்த ஊர்ல அவர் தான் கடவுள். எல்லாம் கடவுள் ஒரு அவதாரம் கொடுத்துவன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அட்வைதாச்சார அவர் திருப்பி போயிட்டு அந்த கல்ல வச்சுன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. அவர் பாப்பா நீமா சிரிப்பாரு. நான் தான் வந்துட்டு இவன் கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறேன். அவு கட்டுவேன், நம்ம பேச்சுட்டு அவு கட்டுவேன். அவர் அந்த மாதிரி சொல்லிக்க மாட்டேன், நம்ம சொல்லிக்கிறோம். கூப்பிடுறான்னு என்ன சொல்றாரு, அவனுக்கு தெரியல. அப்புறம் அந்த பகவான் வந்து அவதரிச்சுட்டு அந்த பூலோகத்தை யாருக்காக? நம்மளுக்காக அவதரிச்சுங்க. இந்த மனுஷன் கஷ்டப்படுறானுங்களே, எல்லாம் அப்படி இருக்காங்க. வேலை கிடைக்கலாம் கஷ்டப்படுறான், பொண்ணு கிடைக்கலாம் கஷ்டப்படுறான், சோறு கிடைக்கலாம் கஷ்டப்படுறான், எல்லா துக்கத்திலேயே பண்றான். அதுக்கு தான் இவங்களுக்கு எந்த துக்கம் இல்லாம ஆனந்தமா மாமந்தத்தை கூட ஆடி பாடி இது பண்ணி சும்மா வந்தீங்க, அப்புறமா சாப்பிட்டு தான் போவீங்க. சாப்பாடு இல்லாம அனுப்ப மாட்டாரு. இந்த ஹரேகிருஷ்ணா கோயில்ல அந்த காலத்துல மாரியம்மன் கோயிலுக்கு போனாமா சாப்பாடு கிடைக்காதுமா. கையை நீட்டி வச்சா அறுபதுலாம் இவ்வளோன்னு புடி சொல்ல பொங்கல் போடுவான், இவ்வளோன்னு கச்சானம் போடுவான். ஏய் போடா ஏஞ்சி அப்படின்னு கொஞ்சோண்டு போட்டு அது வயிற்றுக்குள்ள நிறைய. அந்த காலத்துல அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருங்க. நாங்கெல்லாம் கோயில்ல மண்ணி அடிச்சா ஓட்டிடுவோம். 12 மணிக்கு கூழ் ஊத்துறாண்டாங்க அம்மா கோயில்ல. இப்பெல்லாம் கூழெல்லாம் ஊத்த மாட்டாங்க, இவன் தான் வீட்லயே கூழ் ஊத்திடுறாங்க. அப்புறம் எப்படியா அம்பாள் வருவா? முந்தி வழிபட்டவங்க எல்லாம் வந்து அந்த நம்பிக்கையோட வழிபட்டாங்கயா. நல்ல தாய் தகப்பன் நம்மளுக்கெல்லாம் கிடைச்சவங்க எல்லாம். இப்ப உள்ளவங்க நீ கோச்சுக்காதே, உங்க தாய் தகப்பன் நல்லா இல்லைன்னு சொல்றேன். அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மா எல்லாம் இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டு வந்தாங்க. என்னைக்காச்சும் உங்களை நீங்க ராத்திரியில வெளியா விட்டுனா பொம்பளைங்க 7 மணிக்கு மேற்பட்டு வெளியா இருக்கீங்களா? ஹிட் ஆகிருக்கீங்க. இப்ப டியூஷன் இருக்கு, நான் போயிட்டு 10 மணிக்கு தான் வருவேன். அவ டியூஷன் எடுத்தாலா அவ வேற டியூஷன் எடுத்தாலும் தெரியாது. அந்த காலத்துல வெளியே போக விட மாட்டாங்க. உனக்கு என்னடி ராத்திரி 7 மணி ஆச்சு வெளியே போடுவேல ரெட்டாங்களா? அதான் நல்லா ஒழுக்க மாட்டேன். அந்த நேரத்துல கற்பழிப்பெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தாங்க. இப்ப நம்மளா யார் கெடுத்தது? நம்மளா கடவுள் கெடுத்தாராங்க? நம்மளே கெடுத்துக்கிட்டோம். அப்ப கடவுள் யார் கூப்பிட சொல்லணும்? ரெட்டாளிங்களா? எல்லாத்தையும் கொடுத்தாரு. முருகப்பெருமான்னு வணங்குறாரு. இவருக்கு தெரியல யாரு அது கடவுள் என்றானே. அப்புறம்தான் ஒரு 5-6 வருஷம் சென்று மாப்புக்கு பெருசாயிட்டப்ப ஸ்ரீவாச வீட்டுல போய் பஜனை பண்றாரு. பெரிய பஜனை பண்றப்ப ஸ்ரீவாசுக்கு தெரிஞ்சிச்சு இவன் தான் வந்திருக்கிறதுன்னு. அவர் பக்தருக்கு தான் தெரியும். கடவுள் இருக்கானே, கடவுளுக்கே சமத்துல கடவுளை தெரியாது, மறைச்சிருவான். அவன் பெரிய கடவுள் ஆச்சா கிருஷ்ணா. யோகமாயா வச்சு எல்லாத்தையும் மறைச்சிருவாரியா? விஷ்ணுக்கே தெரியாது, மறைச்சிட்டாரு. முருகனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப முருகன் பெரிய பக்தரா இப்படி. முருகனும் சாதாரண ஆள் இல்லைங்க. முருகன் கோயில திரும்பிட்டு போறீங்க, திரும்பிக்கிட்டே போயிடும். நான் இன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போன தைப்பூசத்துக்கு நான் முருகன்கிட்ட நடப்பு என்ன முருகா உன்னை நீ என்ன சொன்னிய பத்மா புராணத்து கந்த புராணத்திலேயே அதைத்தான் நான் நிறைவேற்ற வந்திருக்கேன். அரியான நாமத்தை எல்லாத்தையும் ஒழிக்க சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். அம்பாளை பார்த்தா அம்மா உன் பிள்ளை வந்திருக்கேன். எனக்கு அம்பாள்னா ரொம்ப இஷ்ட தெய்வம். போகல மதுரை மீனாட்சி எனக்கு இஷ்ட தெய்வங்க, அங்கதான் போவேன். அவ தான் சொல்லி கொடுத்தா. ராத்திர கனவுல வந்து சொன்னா இங்க போடாங்க. நான் விருதை எடுத்து இது பண்ணி பொங்கல் வச்சு ராணுவத்தை பொங்கல் வச்சு இது பண்ணி படிச்சு தான் சாப்பிடுவோம். ஒரு நாள் விருத்தம் ராணுவத்தில் வியாழக்கிழமை செய்வோம். நான் ராணுவத்தில் சைவம் எடுக்க முடியாது. வியாழக்கிழமை சைவம் எடுத்துருவோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து விருதை எடுத்துருவோம். சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா அங்க ஒண்ணு சாப்பிட சைவத்துல வந்து கோப்பி குடிப்போம். அவன் கோப்பி தானே வச்சிருப்பான். நான் கடைக்கு கோப்பி ரொட்டி சோறு சாப்பிட மாட்டேன். அப்படி வாழ்க்கை வளர்ந்துடும். அதனால தான் 5 வருஷம் இந்த செஞ்சேன். கனவுல வந்து சொன்னான் இங்க போடா. ஒரு நாளைக்கு 21,000 22,000 ஓட்டி ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் சொல்லிட்டு இருப்பேன். நீங்க சொல்றானா
அப்பதானே அவரும் ஹெல்ப் பண்ணுவாரு வைஷ்ணவரு. இந்த அண்ணா தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். எங்க போனாலும் அவங்க கிருபை தான். எனக்கு மதுரை மீனாட்சி ரொம்ப இஷ்டம் தேவி. போனாங்களே அம்மா ரொம்ப நன்றி. இப்ப கூட போறோம் அடுத்த இடம் மதுரைக்கெல்லாம் போறாங்க. மதுரைக்கு போனா மதுரை மீனாட்சியோட புடவை வாங்காம வர மாட்டேன். காசு போனாலும் புடவை பூஜாரிக்கு ஒரு 500 தள்ளிட்டு இன்னொரு 500 என்ன சமையது இது அந்த புடவை எடுத்து கழட்டி வச்சிருவோம். எனக்கு ரொம்ப ஆசை அந்த மதுரை மீனாட்சி புடவை வந்தீங்களா அது ஒரு வாசனை வேற மாதிரி. நம்ம கோயில் உள்ளதெல்லாம் பழைய துணி போன வருஷத்துல உள்ள இது கட்டி வச்சிருப்பாங்க. அங்க மதுரையில எல்லாம் வந்து ஒரு வாட்டி ஒரு புடவை கட்டுவாங்க. அந்த வாசனை இருக்குங்களா. அம்பாலெல்லாம் சாதாரண ஆகிடுங்க. மதுரை மீனாட்சி யாரு? சுந்தரநாயக பெருமாளே வந்து கல்யாணம் பண்ணாரு. அந்த சிவபெருமானே அந்த ஒரு நாள் தான் வேசி கட்டினாரு. மற்ற நாளெல்லாம் புளித்தோல் தான் கட்டிக்கிட்டு இருப்பாரு. அவ கேட்ட அவர் வாட்டி என்னங்க நீ எல்லாம் ஆனந்துள்ளாருக்குள்ள நல்ல மாலை அழகா போட்டிருக்கான், நீ என்ன மண்டை ஓட மாட்டிக்கிட்டு கிடக்குறேன் பாத்தீங்களா? மண்டை ஓட மாட்டிக்கிட்டு இருக்காரு. சிரிச்சாங்க. துர்கா கேட்டாலும் என்னங்க சிரிக்கிறீங்க கேட்கிறேன். அவன் வருவாங்கலாம் நல்ல மாலை போடுறான், நீங்க என்ன பொலிட்டிஷியன் கூட அவ்வளவு பெரிய மாலை போட்டு விடுறான், நீ என்ன மண்டை ஓட மாட்டிக்கிட்டு. அவர் சொன்னாராம் தேவிய நான் சொன்னா நீ நம்ப சொல்லுங்க என்னது உன்னாட மண்டை ஓடுதான் என்ன பண்ண. ஆமா நீ எப்பெல்லாம் இறக்குறியோ அப்பெல்லாம் அந்த மண்டை ஓடு எடுத்து நான் மாட்டிக்குவோம். அப்ப இவ்வளவு என்னென்ன மாட்டேன். ஆமா நான் அப்பதான் யாரும் வாய போடுறான். அப்பதான் அவளுக்கு தெரிஞ்ச நானும் சாவு பண்ணேன். ஆமாடி சிவனுக்கு சாவு இல்லை அவளுக்கு சாவு. இதெல்லாம் சொன்னா ரொம்ப மாட்டாங்க. முருகனுக்கு சாவு இருக்கு ஆனா அவர் காலகட்டம் வேற. இந்திரனுக்கு சாவு இருக்கு வேற. பிரம்மாவுக்கு சாவு இருக்கு வேற. பிரம்மா 100 வயசு ஆனா பிரம்மாவோட ஒரு நாள்ல வந்து 1000 உலகம் அழிஞ்சு போயிடும். அது பிரம்மாவோட ஒரு சாவுல வந்து எத்தனையோ இந்திரம் 14 இந்திரம் மாறிடும். இதெல்லாம் ரொம்ப இருக்கு உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கட்சி காட்டுல வந்துக்க வந்தோமா ஜபம் பண்ணுமா போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கோலோ கிருஷ்ணா சிக்ஷா யார் சொல்றா சொல்லியிருக்காங்க. நடியா கோதுருமே நித்யானந்த மகாஜான் பத்தியச்சி நாமாத்த ஜீவகாரன் சடவான் ஜானி நம்பிக்கை கொள்ளுங்க அந்த நித்யானந்த பிரபு மேல. அவர் சொல்றாரு போலோ கிருஷ்ணா பஜோ கிருஷ்ணா கோலோ கிருஷ்ணா சிக்ஷா. போலோ கிருஷ்ணா கிருஷ்ணாவை சொல்லுங்க, சான் பண்ணுங்க அவர் நாமத்தை. பஜோ கிருஷ்ணா அவரை வழிபாடுங்க வச்சிருக்காங்க, வழிபாடுங்க. அப்புறம் முடிஞ்ச என்ன செய்வாரு நம்ம தேவையா கோலோ கிருஷ்ணா சிக்ஷா. அந்த கிருஷ்ணா கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுங்க, நீயே வச்சுக்காதியா? வச்சுக்கிறதுக்கா வந்தேன். அவருக்கு நான் உனக்கு மட்டுமா சொந்தம்? வளர்க்குற பிள்ளையே நம்மளுக்கு சொந்தம். நாளைக்கு அவன் கல்யாணம் பண்றது போய் கேட்க முடியுமா? அவன் பொண்டாட்டி போய்த்தான் அவங்க அப்பா போமா வீட்டுக்கு வந்தியா சாப்பிட்டியா கிளம்பு, வீட்டுல பிரச்சனை கொடுக்காது அப்புறம் வெட்டு விட்டுருவான். கேட்டாங்க கம்முன்னு இருந்துக்கணும். ரைட்டா இல்லைங்களா? கம்முன்னு அவன் சண்டை போடுறான்னா பொட்ட முன்னாடி சண்டையா அதை பொத்திக்கிட்டு டிவியை பார்த்துக்க. அவன் எப்படி போனாலும் தொலைஞ்சி போனாங்க. இன்னைக்கு அடிச்சு பாருங்க தூங்குறப்ப ஒன்னா தூங்குவாங்க, தனித்தனியாக தூங்க போறான். இப்படிதான் வாழ்க்கை வாழணும். வழங்குங்களா? வாழ்க்கைன்னா பிரபு அந்த மாதிரி வந்தாரு. யார் நம்மளுக்காக கவனம் பண்ண வந்தாரு. அப்பதான் அவர் சொன்னாராம், போய் கீர்த்தனம் பண்றப்ப திருவாசலில சொன்னாராம், டே அந்த அத்வைத ஆச்சாரியா இருக்காரு அவரு என்ன செஞ்சாரு, அவங்க பிரபு ஒரு அண்ணா இருக்காரு விஸ்வரூப், அவரை கூட்டி போய் கத்து கொடுத்து சன்னியாசி ஆகி கொடுத்துட்டாரு. சச்சி மாதாவுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. தாய்க்கு இப்ப உங்க மௌன நான் கூட்டி போயிட்டு அரேஞ்ச் நான் சேர்த்து விட்டா இந்த மாதிரி பிரம்மச்சரியாவுக்குன்னா சந்தோஷப்படுவீங்களா? எல்லாம் பொய், எல்லாம் பொய். சும்மா அறியா அவன் வேலை செய்யணும். வேலை செஞ்சாலும் கொண்டாட்டிய கல்யாணம் பண்ணணும். நீ கஷ்டப்பட்டது அவன் கஷ்டப்படணும். அப்ப உண்மையான அம்மாவா? அவதான் கஷ்டப்பட்டு புத்தகிட்ட அடி வாங்கி உண்மையை பெத்தா. உண்மையை கஷ்டப்பட சொல்ற உண்மையான அம்மாவா? அதெல்லாம் சொன்ன ரொம்ப கஷ்டம், ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப அவர் சொன்னாராம், நீ போயிட்டு சொல்லு, அவன் போயிட்டு பூஜை பண்ணி எனக்கு கூப்பிட்டுட்டே இருக்கான். கங்கையில நான் வந்து அவதரிச்சு 17-18 வருஷம் ஆச்சு. அவங்க இன்னும் கூப்பிட்டுக்கிட்டு கிடக்குறான் என்னைய கோலோக்காவில. நான் தான் இங்க வந்துட்டேன், கோலோக்கா தான் யாருக்கா நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு மாப்பிள்ள சொன்னாராம். திரிவாஸ் கிட்ட பத்திரப்பட்டு திரிவாஸ் தம்பி ராமநண்டா பூரி இருக்காரு. ராமநண்டா பூரி போய் சொல்லு அந்த அத்வைத ஆச்சாரியார் கிட்ட,
நான் வந்து அவதரிச்சிட்டேன், நான் தான் பகவான் போய் சொல்லிட்டேன். அப்புறம் அவர் போனாராம். போயிட்டு அவர் வீட்டுக்கும் அவருக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும். போய் சொன்னாராம். அரை கிலோமீட்டருக்குள்ள இல்லை, ஒரு ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். போய் சொன்னா, போய் சொல்லு அவன்கிட்ட, கூப்பிட்டுட்டே இருக்கான்டா, நீ கங்கையில் போய் வச்சுக்கிட்டு நான் தான் அவதரிச்சுட்டு திருப்பி எப்படி அவதரிக்கிறது, போய் கூப்பிடுறான் நான் கூப்பிட்டேன்னு. இவர் போய் சொல்லுவாரா, சர்வேதச்சரியா இந்த மாதிரி மகாபுரு கூப்பிட்டாரு, கடவுள் வந்துட்டாராம், அவன் தான் கடவுள். கடவுள் எனக்கு தெரியாம எப்படி வருவான்? அவன் தான் விஷ்ணு, அவன் தான் சிவன், அவனுக்கு தெரியாம வந்துருவாரா? அவருக்கு தெரியாம வந்துட்டாரு. நம்ப மாட்டாரா? ஒண்ணு அவங்க மனைவி சீதா, அத்வைதாச்சார மனைவி பெரிய சீதா பத்தி, அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்க வைஷ்ணவ பார்த்தா உடனே பூஜை பண்ணீங்களா, சரி நான் அந்த ஆரத்தி செட்டெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீங்க போய் பாத்துட்டு கடவுள் வந்துட்டானா அப்படின்னு. பொண்டாட்டிக்கு என்னைக்குமே கொஞ்சம் நம்பிக்கை கூட இருக்கும். பொம்பளைங்களுக்கு, இந்த ஆம்பளைங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். மோசம் பொம்பளைங்களுக்குனாலதான் பாருங்க, இப்போ பொம்பளைங்க தான் மெஜாரிட்டி. பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் சாதுவான குணம் இருக்கும். அந்த அப்பாவோட இறக்கம். இந்த மகாபுருக்கு ஏன் இறக்கம்னா, ராதாரணி சேர்ந்து வந்தாச்சுன்னா அந்த மகாபுருக்கு ரொம்ப கம்மி ஆயிட்டாரு. இப்படி செய்யாத, என் பிள்ளை கோச்சுக்குவான். அப்பா அடிச்சா யார் தடுக்குவா? அம்மா தான் தடுக்குவா. அவன் தான் சரி, அவளுக்கு கூட 2 அடி, அவளுக்கு கூட அடி கூட பெருசு இல்லை, என் பிள்ளை மேல அடி விடக்கூடாது. அதான் தாய். ஏன்னா அவன் தான் சின்ன பிள்ளையிலே எத்திட்டாங்க. அவளை எந்த தாய் எத்தாத ஒரு மகன் இருக்கான். வயிற்றுல இருக்கப்போ எத்தனை வாட்டி எத்திருப்போம், எத்தனை வாட்டி தான் அவளுக்கு வலிக்கும். ஐயோ வலிக்குதுங்க, ஏன்னா எத்துறான், அது தெரியாது நம்மளுக்கு. அவ அதையும் தாக்கிட்டு வைக்கிறான். அப்பனை எத்தனை என்ன ஆகும், வீட்டு விட்டு வேட்டை போகும். அப்ப யாருக்கு தாய்? அப்ப அந்த மகாபிரபு சொன்னாராம், இவருக்கு போயிட்டு அவ கேட்கிறாராம், நீ நம்புறியா? எனக்கு தெரியாம எப்படி பகவான் அவதரிப்பாரு? அவர் நினைச்சிட்டு இன்னும் அவருக்கு தெரிஞ்சுதான் அவரு போயிடுங்க. அவருக்கு தெரியல பகவான் இதெல்லாம் அப்பால் பட்டவரு. அப்புறம் சொல்ல, சரி வரேன். அப்ப ராமன் புரிய சொல்லுவாரா, நான் வருவேன், ஒரு இடத்துல எட்டையே ஒளிஞ்சுக்குவேன், ஒளிஞ்சுக்கிட்டு நான் உண்மையான அவன் கடவுள்னா என் பேரை, உண்மையான பேரை சொல்லி கூப்பிடுவோம். அப்பதான் நான் நம்புவேன். அப்புறம் கிட்ட வந்து 2 காலை தூக்கி மேல வைக்கணும். 2 காலை தூக்கி மேல வச்சா என்ன ஆகும்? உளுந்துருவான். நீங்க மனசன் உளுந்துருங்க, கடவுள் உழுவாரா? இதுதாங்க கடவுளுக்கு வித்தியாசம். நம்ம எப்போதும் கடவுளை வந்து மனச மாதிரியே நினைக்கிறோம், அதான் தப்பு. கடவுள் 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 கண்ணால அங்க படைக்கிறாரு. சாப்பாடு படைச்சாரு. கேளுங்க, பிள்ளை நாளைக்கு அவன் அப்படிதான் இருப்பான்னு இன்னொரு 2 பிள்ளை பெத்தா அவன் மேல பாசம் குறைஞ்சிடும் உங்களுக்கு. இங்க பாருங்க, கடவுள் இருக்காரு, கடவுளுக்கு யார் மேல பாசம்? பக்தர்கள் மேல. அதே பிள்ளைங்க, தாய்க்கு வந்து பிள்ளைங்க மேல பாசம் இருக்கும், அது இல்லாம இருக்காது. கொஞ்ச நாளைக்கு தான் பாசம் இருக்கும், நாளைக்கு வேட்டு அதே ஆம்பளை பொம்பளையா இன்னொருத்த கல்யாணம் பண்ணி போறதுதான் பிள்ளை. ஆனா பொம்பளை பிள்ளைங்க பிள்ளை எல்லாம் பார்ப்போம், அது நான் ஒத்துக்கிறேன். பொம்பளைங்க தான் அப்பா அம்மா பாக்குறாங்க, ஆம்பளைங்க பார்க்க மாட்டான். அவன் பொண்டாட்டி அவன் பார்த்துட்டு போவான், அவன் பிள்ளைங்க அப்பதான் அவன் அடி போடுவான். எப்படி அப்பாவை விட்டுட்டு போனானோ அதே மாதிரி அவன் பிள்ளை அவனை விட்டுட்டு போயிடும், அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போயிடும். அப்படிதான் அவன். பார்த்துருக்கீங்களா? யாருனாலும் ஒண்ணுதான், எல்லாம் உண்மை தாங்க, நீங்க போயிருக்காதீங்க. அவன் நாளைக்கு அவன் கொண்டாட்டி பேச்சு பார்க்கலாம், அவன் கொண்டாட்டி வீட்டை விட்டு போயிடுவான். அப்ப நீங்க சாப்பிட மாட்டீங்களா? எல்லாமே நடக்கும், உலகமே நடக்கும். கிருஷ்ணா 16,108 மனைவியை கல்யாணம் பண்ணாரு. துவாரகால வந்தா யசோதா அழுதாலாம், கடவுளை பார்த்துட்டு அழுந்தாராம். கிருஷ்ணா பார்த்துட்டு, ஏமா அழுகுற, நான் தான் இருக்கிற உயிரா, ஏன் அழுகுறன்னு கேட்டாராம். இல்லனா 16,108 பேரை கல்யாணம் கூட என் கண் குளிர பார்க்கலையடா. எல்லாம் தேவிக்கு தான் பார்த்தான், ஜெயில உள்ள அந்த தேவிக்கு தான் பார்த்தான். ஏன்னா யசோதா வந்து விட்டு போக மாட்டான். பார்த்தா என்னத்தெல்லாம் வளர்த்த தாய்க்கு ஒரு பாசம் இருக்காது, கல்யாணத்தை பார்க்கணும் கண் குளிர. அப்பதான் சொன்ன, நான் பரலமா, நீ பார்க்கணும்னா கலிகாலத்துல நான் சீனிவாசனை அவதரிப்பேன். இப்ப இருக்கிற அந்த சீனிவாசன் அவன் தான் அது கிருஷ்ணா. சீனிவாசனை அவதரிச்சு வருவேன். நீ மகளா தேவிய பிறந்து வர விக்கிரகத்தை வழிபடுவ, என்னோட விக்கிரகத்தை. அப்ப வந்து அப்ப எப்படிடா தெரியும் எனக்கு நீதான் கடவுள்னு? நான் அந்த ஞாபகத்தை கொடுத்துருவேன். நான் வந்து அம்மான்னு கூப்பிடுறப்ப உனக்கு உள்ளத்திலிருந்து உணர்ச்சி ஏற்படும், என் பிள்ளை வந்துட்டான்னு. அதே மாதிரி வந்து கூப்பிட்டாரு, அம்மான்னு கதறிட்டு முடியாதுவா, மகனே வந்துட்டாரு. அதுதான் நான் தாய் பாசம். இப்ப தாய்க்கு பாசம், பிள்ளைக்கு பாசம் என்னங்க? எல்லாம் ஆல் கோப்ஸ் கண்டு கூப்பிடுறாங்க, முட்டா பயிலுங்க.
அவனும் ஒரு காலத்துக்கு ஓல் பாக்ஸ். யார் யார் ஓல் பாக்ஸ்க்கு அனுப்பி விடுறான்னு அவனும் ஓல் பாக்ஸ் போயிடும். அது நிச்சயம். கடவுள் வந்து எல்லா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டாரு. நீ எப்படி உங்க அப்பா அம்மா பார்க்குற அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். ரைட்டா இல்லையா? அப்ப கடவுளை போய் பார்க்கறாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்ப ராமநாண்டாராய் போறாரு, மாப்பு கேட்கிறாரு. மாப்பிருப்பு எல்லாம் எதிர்த்துல இருக்கிறான். மாப்பிருப்பு தான் எல்லாம் எதிர்த்துல இருக்காரு. கடவுள் அவருக்கு தெரியாது நீ என்ன ஏமாத்திரியா போய். நீங்க வாழ்க்கையில என்னென்ன தப்பு செஞ்சீங்களோ உங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். கடவுள் உங்க இதயத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். கொண்டாடிக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அம்மாவுக்குள்ள தெரியாது நம்ம என்னென்ன தப்பு செஞ்சிருக்கோன்னு. ஆனா நீங்க செஞ்ச தப்பு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு பெண் பிறந்தது கல்யாணம் பண்ற வரைக்கும் ஒரு ஆணை விரும்பாத பெண் யாருமே விரும்பிட்டு தான் ஒரு ஆணை கல்யாணம். உண்மையா நீங்களா ஒத்துக்கிறீங்களா? நாமளே அதே கேஸ் தான். நாளைக்கு பொண்ணை பார்த்துக்குவோம், பார்த்துட்டு அப்புறம் தான் நம்மள வந்து கல்யாணம் பண்ணுவோம். ரைட்டா இல்லைங்களா? நம்ம விரும்ப யாரும் விரும்பல, விரும்பாம நான் யாரையும். சீதா மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? கண்டதும் காதல். முத பார்த்தாரு ராமரை பார்த்தாரு, சீதா பார்த்தா ராமரா. கண்டதும் காதல். கண்ணு நோக்கிது. 2 பேர் கண்ணு நோக்கி அப்பயே காதல் உருவாச்சு. அவங்க பகவானியா? நம்ம பகவான் அப்படியே போய்கிட்டே இருக்கான். ஒரு பொண்ணு அப்படியே எட்டி பார்ப்போம். அது இயல்பு. நீ பார்க்க மாட்ட, எல்லாமே பார்ப்போம்யா. நீங்க மட்டும் பார்க்க முடியும். ஒரு ஆண் கமலாஸ் அழகா இருக்கான், இவன் அழகா இருக்கான் சொல்லுல. புருஷனை தவிர மத்த யாரையும் அழகா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சொல்லாமே இருக்கிறோம், சொல்லிட்டு தானே இருக்கான். அப்ப புருஷன் கடுப்பாவது. என்னையும் சொல்ல மாட்டான், அவனை போய் சொல்றான். அவனை சம்பாரிச்சு போடுறான். அவன் அங்க அவன் கொண்டாடிக்கு அவன் சம்பாரிச்சு போடுறான். ஆனா நம்ம சொல்லிக்கிறது இயல்பு குணம். அது மனுஷன்னா அப்படித்தான், ஆசை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அந்த போய் பாக்குறாரு. அப்புறம் மாப்பிள்ளை தெரிஞ்சிச்சு, என்னையே சோதிக்கிறானே. என்கிட்ட வந்த அவதாரம் விஷ்ணு, இவன் என்கிட்டயே சோதிக்கிறான்னா போய் வெளியே நின்று நாரான்னு கூப்பிடுறாரு. நாராயண் என்கிட்ட நாராயணன், உண்மையான ஆதி நாராயணன் மகாவிஷ்ணு. நாராயணன் தான் ஆதிவார். என் பேரு உண்மையான பேரு எப்படி தெரியும்? கடவுள் கொண்டிதான் தெரியும். அப்படியே முடியாது கால் உருவாரு. 2 கால் தூக்கி மேல இருக்காரு. கடவுளுக்கு தான் 2 கால் வைக்கிறோம். மனுஷன்னா 2 கால் வச்சா கீழே வந்துருப்பானா? வந்துட மாட்டானா? அப்ப கடவுள் தான் 2 கால் தூக்கி வைக்க முடியும். அவர் கடவுள் என்ன வச்சுக்க அந்த இடத்துல இன்னைக்கெல்லாம் பூமியா அவர் செஞ்சார். அப்பதான் கடவுள் அவதரிச்சுட்டு இந்த கௌரா பூர்ணிமா வந்து மிக்க விசேஷம். 14ஆம் தேதி முடிஞ்சா வந்து கொண்டாடுறீங்களா? அது நீங்க ஜன்மாஷ்டமியை விட, அதுக்கு ஜன்மாஷ்டமி வராம போயிடாது. ஜன்மாஷ்டமியை விட கௌர பூர்ணிமா ரொம்ப விசேஷமான, ரொம்ப விசேஷம். இந்த அவதாரம் எந்த அவதாரத்திலையும் பணிவான அவதாரம் இதை போல யாருமே இல்லை. பக்த ரூபத்துல வந்து சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப கருணைங்க. அவர் எந்த வேட்புன்னு பார்க்க, எந்த ஒரு ஆயுதமும் பாய்க்காம எல்லாத்தையும் உலகத்தையே மாற்ற சொன்னாரு. இந்த முக்கியமா வந்து நம்மளாம் ஒரு இந்துவா இருக்கிறோம். இந்துன்னா நம்ம சனாதன தர்மத்துல நம்ம தான் இந்த பிரச்சாரத்துல ஈடுபடணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணலாம் போல. நீங்க கிரகத்தை உங்க வீடை ஒழுங்கா வச்சுங்க, பிள்ளைங்களை ஒழுங்கா வளங்க, ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்து வளங்க. அவன் போயிட்டு மெத்த மதத்தை மாறாங்க. அது போதும் நம்மளுக்கு. இந்த சேவைய பிரபெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மகாபிரபு வந்து மகாபிரபு வந்து கிளைய தொடர்ந்தாரு. ஒரு மரத்துக்கு முக்கியமானது எது? மரம்னா எது இருக்கணும்? வேர் இல்லைன்னா மரம் வராது. அந்த வேர் வந்து பகவான். அந்த மரம் தண்டு யாரு? நித்யானந்த பிரபு பலம் கொடுக்கிறது. அவர்கிட்ட தான் வந்தாரு. அவர்கிட்ட எங்க வந்து பலம் கொடுக்கிறாரு? அந்த கிளைகள் எல்லாம் அத்வைத ஆச்சாரியார். கிளைகள் எல்லாம் அத்வைத ஆச்சாரியாரு. இப்ப இருக்கிற இஸ்கான் இயக்கம்லாம் வந்து அதோட காம்புங்க நமாட்டாலும் அதோட இலைகள். அந்த ஒரு இலை தான் இப்ப இவர் வச்சு நடத்துறாரு. அதுல ஒரு இலை தான் இப்ப சேவையாக்க வச்சு நடத்துறாரு. இது பகவானோட மரங்க. இது உலகு. நீங்க போனாலும் எத்தனை பேர் இருந்தாங்க, போறோம் போய்கிட்டு தான் இருப்பான். ஆனா வந்துகிட்டே தான் இருப்பான். இங்க வர்றவன் வந்து போனாலும் அவன் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி நீ பகவான் நாமத்தை சொல்லிட்டாலும் உங்களோட அடுத்த பிறவில மறக்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு போயிட்டு 100 வெள்ளி போட்டீங்களா பேங்க்ல, 100 வெள்ளி ஆயிட்டீங்கன்னா கோஷத்துல தான் இருக்கும். ரைட்டா இல்லைங்களா? இங்க 100 வெள்ளி போட்டுட்டீங்க. நீங்க வெளியே போயிட்டு ஒண்ணு இல்லா கூட திருப்பி நீங்க என்னத்த கட்ட செஞ்சாலும் திருப்பி அந்த 100 வெள்ளிக்கு அப்படியே இருந்துட்டு தான் கோஷமாவாதுங்க. இறந்துட்டா கூட கோஷமாவாது.
அந்த உடல் கோசமாயிரும். இந்த உடல் வந்து பௌதிகத்துல வந்தது. உடல்ல உள்ள ஆத்மா இருக்க அது அவனு. அந்த ஆத்மாவுக்கு தான் அந்த பேரு. உங்க பேர் என்னதுங்க? விஜயகுமார். விஜயகுமார். சரி, விஜயகுமார் சொன்னா அப்புறம் பொண்டாட்டிக்கு ஆத்திரம் வந்துடும். சரி, என் பேர் ஆனந்துலா. திடீர்னு இன்னைக்கு ராத்திரி மருகியா போயிட்டேன். ஆனந்துலா செத்துட்டான். ஆனந்துலா செத்துட்டான் பாத்தீங்களா? கொண்டு போய் போச்சுட்டு 3ஆம் நாத்து எங்கட ஆனந்துலா செத்து போச்சு எரிச்சாச்சுடா. ஆக்சுவலி அவனை எரிக்கல, அவன் உயிரா தான் இருக்கான். ஆத்துமா உயிரா இருக்கான். அப்ப நீ அடுத்த பிறவில அதே வீட்டுல நாயா பிறந்துட்டா, டேய் இது எங்க அப்பாட போன பிறவில, ஏண்டி எங்க அப்பா வந்திருக்காரு வீட்டு மெத்தல போட்டுக்கலாமா சொல்ல முடியுமா? அப்பா சொல்லுவானா, எங்க அப்பா வந்திருக்காரு பாவண்டி, அவர் சாப்பிடல, அவருக்கு கிச்சன்ல கொண்டு போய் உட்கார வச்சு சோறு போட்டு சொல்லுமா? படகில போடுமா? நீ அந்த உடல் தான் அதுதான். அதான் முடிஞ்சிச்சு அந்த விஜயகுமாருக்கு பேரு. போய் கணக்கு வச்சு பார்த்தீங்களா? அப்ப உண்மையா அது யாருக்கு பேரு? அந்த ஆத்மா. அப்ப அந்த ஆத்மா யார பத்தி நினைக்கிறோம்? பரமாத்மா. பரமாத்மா தான் உண்மை. ஒரு பிள்ளை வந்து அம்மாவை நினைக்கிறோம், அப்பாவை நினைக்கிறோம். அதே மாதிரி நீங்க உண்மையான நம்ம அப்பா அம்மா யாரு? கடவுள். வேத நாயகன் என்னது பகவான். குரு தீட்சை எடுக்கிறது, இந்த மந்திரம் வந்து பூமாதேவி. அவங்கள நம்ம அடைக்கணும். அம்மா தாய் அடைக்கல. பூமியை அடைக்கலன்னு நம்ம வாழ முடியுமா? எத்தி விட்டுருவா பூமியில இருந்து. அதே மாதிரி நம்ம அடக்கல இருக்கோம். இதுதான் கௌரி தாய் வந்து இந்த 14ஆம் தேதி வருது பூர்ணிமா. முடிஞ்ச அளவுக்கு வந்து கலந்துக்கணும். அதுதான் முக்கியமான ஃபெஸ்டிவல். முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த இலவச சாப்பாடெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். சவால் ஒண்டி செய்ய முடியல. ரொம்ப கஷ்டப்படுறேன். அவரெல்லாம் சவால் இருந்துங்க. இவ்வளவு பெரிய கேபிசி எவ்வளவு தெரியுங்களா? இங்க எவ்வளவு சொல்லுமா? என்ன கடைக்க போனது இல்லையா? அப்ப நீங்க என்ன ஆக்குறீங்களா இல்லையா? புருஷன் தான் வாங்குறாங்க. இவ்வளவு ஒரு கேபிசிங்க 2 வள்ளி 3 வள்ளி. அங்க எவ்வளவு தெரியுங்களா? 8 வள்ளி. எவ்வளவு புடி நிக்கீங்க புரியுது. அப்புறம் 4 கடுக்கிற 3 வள்ளி. எல்லாமே விலை. காலிஃபிளவரு 12 வள்ளி கிலோ. புரோக்கோலி வாங்கம்மா உட்காருங்க. வாங்க, எட்டி பார்க்காதீங்க, எல்லாம் நம்ம வீடு தான். வாங்கம்மா, ஹரே கிருஷ்ணா, வாங்க உட்காருங்க. நாக்காளி இருக்குன்பா, முடியல நாக்காளி இருக்கணும்பா ஹரே கிருஷ்ணால. இப்போ உள்ளவங்க எல்லாம் வந்து எல்லாம் இடுப்பு வலி, எல்லாம் கெமிக்கலை தின்னுட்டு கஷ்டப்படுறோம். அந்த காலத்து கெமிக்கல் இல்லாத சாப்பாடு. இப்ப எல்லாம் கெமிக்கல் விட்டு இவ்வளவு பெரிய கத்திரிக்காவை இவ்வளவு பெருசு ஆக்கிட்டோம். சபால ரவுண்டு கத்திரிக்காவை கிடைக்காது. தமிழ்நாடு பருப்பு கறி விற்கிறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்குதான் போன ஒரு 10ஆம் கிழமை சின்ன சின்ன கத்திரிக்காய், அந்த பச்சை கத்திரிக்காய், அதை நான் வாங்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு என்ன கத்திரிக்காய் வாங்கினேன். கத்திரிக்காய் எல்லாத்துலயும் கத்திரிக்காய், வீவுல கூட கத்திரிக்காய் போட்டு கட்டினேன். ரொம்ப நாள் சாப்பிடுறது. அது கத்திரிக்காய் கொஞ்சம் கரசா இருக்கும். கத்திரிக்காய் எல்லாம் சாப்பாடு தமிழ் சாப்பாடு இல்லை. ரொம்ப சக்தி வந்து அதுல ரொம்ப சத்து இருக்குங்க. கிட்னியெல்லாம் இது பண்ணுதுங்க. அதுக்கு தான் ரைட்டா நம்ம ஆளுக்கு இப்பதான் புது பையன் நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன்றான். அடிச்சு சாப்பிடுவீங்க. இல்லைன்னா அவனுக்கு நாளைக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா நீங்க அடிக்க முடியாது. அவன் அடிச்சிருவான் கேன்சர் தானே. எல்லா சாப்பாடு நம்ம ஆயுர்வேதிக் சாப்பாடு கொடுத்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 14ஆம் தேதி நம்ம வந்து கௌரவ பூர்ணிமா கொண்டாடுறோமா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 6 மணிக்கெல்லாம் அவர் 7 மணிக்கு அபிஷேகம் பண்ணுவாரு. இந்த விசேஷம் நம்மளுக்காக பகவான் அவதரிச்சார். இந்த நாமத்தை சொல்ல என்ன நாமம் சொல்லுங்க? இந்த நாமத்தை சொல்லுங்க. அதுக்கு தாமா வேற இந்த பகவத்கீதையை பேசி 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 பதுக எனக்கும் விளங்குல. விநாயகர் எழுதினாரு, அவருக்கு விளங்குச்சு. அவர் கேட்டா அவரை சொல்ல மாட்டாரு. இது வரைக்கும் நான் எத்தனை வாட்டி விநாயகர் கோயில போயிட்டு அந்த விநாயகர் இருக்காரு, விநாயகப்பா நீ எழுதின கீதை எனக்கே புரியல, சொல்லி கொடுப்பான்னு சொல்ல மாட்டாரு. சரி, நேரம் அவன் சொல்லி கொடுத்தா அவன் ஓடிடுவான். அதனால நம்மளுக்கு வந்து புரியும், ரொம்ப கஷ்டம். இந்த மந்திரம் ரொம்ப சின்னாங்க. ஜாம ஓட்டையில உட்காந்துக்கிட்டு பொக்கலுக்கு சொல்லலாம், தப்பே இல்லை. ஏங்க தாம ஒலிக்கு இருக்கிறப்ப வீட்டுக்கு போனா போவாதா? அப்ப அந்த நேரத்துல பகவான் பேர் சொல்றது இல்லையா? எது போகுதோ அந்த நேரத்துல சொல்ல வேண்டிதான். அது போனா நம்மளுக்கு நான் பாதி பேர் பாத்தீங்களா மலைஜலம் கழிச்சுதான் இறந்துருப்பாங்க. அப்ப அவங்க உயிர் அதுல போயிடுச்சுன்னு அர்த்தம். மலைஜலத்துல 2 சந்து இருக்கு நம்மளுக்கு கீழே.
அந்த 2 சந்தில வெளியாகுச்சுன்னா கீழ் லோகத்துக்கு தான் போகும். இந்த மேல சந்தில வெளியாட்டா மேல லோகத்துக்கு போகும். ஆனா வைகுண்டத்துக்கு போறதுக்கு இதுல எதுலயும் வெளியாகக்கூடாது. பக்தி இருக்கணும், அன்பு இருக்கணும். அம்மா கிட்ட வந்து பிரியமா நடந்துக்குன்னா என்ன வேணும்? அம்மா கிட்ட நான் காசா வேணும்? அன்பு, லவ், டிவோஷன், சர்வீஸ். நான் அந்த முருகப்பெருமான் கிட்ட இப்பதான் அங்க உள்ள பூஜாரி ரொம்ப கூட்டாளி. நான் நேரம் பேசுவேன், அவனும் பிராமணன் தான். நீ என்ன பிராமணா இருந்து நீ மட்டும் தின்னு அவரை தின்னு வைக்கிற, அவருக்கு பச்சிக்காது பேசுவேன். அப்புறம் அன்னைக்கு சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி 5 தட்டு வைக்கிறான். முருகனுக்கு ஒண்ணு, அம்பாளுக்கு ஒண்ணு, விநாயகருக்கு ஒண்ணு, அப்புறம் பெருமாள் கொண்டு வச்சான். வெங்காயம் போட்டாலும் போட்டிருக்கான். நான் சாப்பிட மாட்டேன், படைக்கிறேன், ஏதோ படைக்கிறான். அவன் வச்சுதான் படைக்கிறான், அவ்வளவுதான். 1000 பேர் வந்தான் இந்த வாட்டி, சொட்டையான ஆள் அந்த வாட்டி தான். நல்லா இருந்துச்சு. நம்மளும் இது பண்ணிக்கிட்டு வாழ்க்கை அப்படித்தாங்க. ஏன் முருகன் முருகன் போன ஓட்டிக்கோங்க. முருகனோட ரொம்ப பக்தனோ. முருகன் பொண்ணு எடுத்து அடிச்சா அவன் எடுப்பான். நான் எடுத்து அடிச்சு இவ்வளவு நாள் ஒரு வாட்டிக்குள்ள எடுக்கலையே. தேவையா நீ அடிச்சு எடுத்தாரா? எடுக்க மாட்டாரு. நம்பர் இல்லாத எவனா அடிக்கிறான், நம்ம பாக்கலையா? யார பேர் இல்லாதவன் அடிக்கிறான் ஆஃப் பண்ணி, இல்லைன்னா ஏதாவது போய் சொல்லிடுவான். அதான் பகவான் எல்லாத்தையும் மதிக்கணும். அதை நம்ம வழிபாடுல மதிக்கணும். அப்பா அம்மா எப்படி மதிக்கிறோம்? இதெல்லாம் அப்பா அம்மா தீபாவளி எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்பா அம்மா தான் தண்ணி ஊற்றுவாங்க. சுடு தண்ணி அன்னைக்கு கொண்டுதாயா வாழ்க்கையில சுடு தண்ணி. கிறிஸ்டியன்லாம் சுடு தண்ணி இல்லையா? அந்த காய்ச்சல் அடிச்சு தான் கஷ்டப்பட்டு போடுவாங்க பிள்ளைக்கு. காய்ச்சல் குளிரும். மற்ற நாட்டுல தச்சு தண்ணி தாயா. நான்லாம் 4 மணிக்கு எழுந்து பஜனை செய்ய போவோம். மார்கழி மாசம் அந்த தொட்டி தண்ணியும் அதை எடுத்து பட்டா ஊற்றுவோம். இல்லைன்னா தேத்தண்ணி ஊட்டி கொடுக்க மாட்டான் வரலன்னா. அதுக்குன்னு ஓடுவோம். அப்படிதான் நாங்க ராமனுக்கு பக்தி செஞ்சு இன்னைக்கு கிருஷ்ணாவுக்கு பக்தி செய்ய வந்தோம். எல்லாம் அந்த புறப்பத்தியம் எடுக்கணும். அந்த காலத்துல பஜனை எடுப்பாங்க தெரியுங்களா கிறிஸ்தெல்லாம். இப்ப எவன் எடுக்கிறான்? இவன் தான் பொண்ணு பஜனை எடுக்கிறானு. போன்லயே பஜனை எடுத்துறாங்க. போன் வச்சு அப்புறம் எங்க கடவுள் வருவாரு? போன்ல தான் போவான். இனிமேல் வந்து முந்தியெல்லாம் வந்து சாகுறப்ப என்னென்னமோ போட்டு ஆசை உள்ளது. இப்ப எல்லாம் அவனோட போனை வச்சுதான் புதைக்கணும். அவன் அந்த காலத்துல ஆசைப்படுறான். பொண்டாட்டிக்குள்ள வேண்டியதில்லை, போன் இருந்தா போதும். புருஷக்குள்ள தேவையில்லை, போன் இருந்தா போதும். இதுதான் வாழ்க்கை. இப்ப முடிஞ்ச அளவுக்கு 14ஆம் தேதி வந்து கலந்துங்க. என்னத்துக்கு வர சொன்னேன்? கௌரவ பங்குனி உத்திரம் அன்னைக்குதான் அவர் அவதரிச்சாரு. மனிதர்கள் எல்லாம் வாங்க. அம்பாலே வந்தா. அம்பாலும் வந்துட்டு இவரோட இது அண்ணா உங்களோட இதை கொடுன்னு சொன்னாராங்க. இந்த உலகத்தை பாக்குறதுக்கு அம்பாள் கிட்ட கொடுத்துட்டாரு. அம்பாள் சொன்னார் முடிச்சாலும் தரதன்னு. இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகம் தான் ரொம்ப கேடு கட்ட உலகம். இந்த நரக அசுரெல்லாம் வரான்னு நான் எப்படி பார்த்துக்கிட்டு? சரி பயப்படாதமா, அண்ணனோட சக்கரத்தையே வச்சுக்கிட்டு கொடுத்துட்டா. துர்கா கையில பத்தியா சக்கரம் இருக்கும் கொடுத்த, அதெல்லாம் வச்சுக்க, என்ன வேணுமோ எடுத்துக்க. சிவன் சொன்னார் சரி நீ கஷ்டப்படுறியா, என்னடா சூழாயத்தெல்லாம் நீயே வச்சுக்க. அவரு லேக்கா உட்காந்துருக்கு. துர்கா பத்தியா யார் மேல இருப்பா? சிங்கத்து மேல உட்காந்துருப்பா. வீட்டுல நீங்க தான் சிங்கம், ஆனா உங்க மேல யார் உட்காந்துருப்பா? அம்பாள் துர்கா தான் உட்காந்துருப்பா. பொண்ணுதான் என்னைக்குமே சிங்கம். அவதான் உருவாக்குறா தெரியுமா? நம்மள எஸ்கோன்லயும் ராதாராணி தான் பக்திக்கு சிறந்தவங்க, கிருஷ்ணா இல்ல. ஆனா நம்ம கிருஷ்ணா வழிபடுவோம். ஆனா பக்தி உயர்ந்தவங்க ராதாராணி தான். எல்லாம் குயின் கண்ட்ரோல் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா அவன் தாக்காட்டமா எங்க பிடிச்சு அழைச்சிக்குவான். எல்லாத்தையும் காசெல்லாம் தலை பண்ணி விட்டுருவான். உண்மை தானே? நம்ம அப்பா அம்மாலாம் அந்த காலத்துல பிடிச்ச அம்மா எங்க போய் சம்பாதிச்சா அப்பா டாடி சம்பளம் இவ்வளவுதான் வந்துச்சு. அவங்க வீடை பார்த்து அழகா படிக்க வைக்கிறது எல்லாம். அந்த காலத்துல உள்ள அப்பா அம்மாலாம் பொருள் உள்ள மாட்டீங்க, செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வீண் செலவெல்லாம் கரெக்டா நம்ம அப்பா அம்மாலாம் நல்லா வளர்த்தாங்க. ரெட்டாங்களா 10 பிள்ளைங்களும் படிக்க வச்சாங்க. படிக்க வைக்கல 2 பேத்துக்கு படிக்க கஷ்டப்படுறான். சம்பளம் வந்து எவ்வளவு 5000 10,000, ஆனா படிக்க கஷ்டப்படுறான். காடியில எல்லாம் ஓட்டுறான். ஏன்? அவன் அண்ணாட கேஎஃப்சி சாப்பிடணும். நானும் கேஎஃப்சி தான் சாப்பிடுவோம். நான் வேற சாப்பிட மாட்டோம். கிருஷ்ணா ஃபுட் சென்டர்ல தான் சாப்பிடுவோம் நாங்க. நீங்க கேஎஃப்சி வேற, கேஎஃப்சி நான் கேஎஃப்சி வேற. கிருஷ்ணா ஃபுட் சென்டர் நாங்க. நீங்க வந்து அந்த ஃபுட் சென்டர். அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? அது கண்டுபிடிச்ச கேஎஃப்சி நரகத்துல இப்ப எண்ணெயில பொச்சிக்கிட்டு இருக்கு அவன் உடம்பு. நீ தானே எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு கொடுக்க சாப்பிட்டு. நீங்க அவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ பொறிச்சுக்கிட்டே இருறாங்க. நரகத்துல எண்ணெயில பொறிச்சிட்டு இருக்காங்க. அந்த கிந்தாக்கி கண்டுபிடிச்சோன்னு தேவையா நம்மளுக்கு? புலி பாத்தீங்களா? புளிய பார்த்து யார் பயப்படாம இல்ல? கை தூக்க பயப்பட்ட? மாடை பார்த்தா பயப்படியா?
ஏன் மாடு இன்னும் பெருசு தானே புலியோட? ஏன் புலிக்கு பயம் மாட்டுக்கு பயம் இல்ல? சாது அது சாப்பிடுற சாப்பாடு என்னது? இது சாப்பிடுற சாப்பாடு. அப்புறம் எப்படி இருப்பான்? வெட்டு கத்தியாரா மதுரை வேற மாதிரி வெளுச்சிருவோம். அவன் தான் நம்மளுக்கு என்னத்தையா வெளுக்குது? நீ வெளுப்ப, நீ வேற ஒருத்த வெளுத்து விட்டா உன் தாய் அழுகுற மாதிரி தான் அவன் தாய் அழுகுருக்கும். இதெல்லாம் நினைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பக்தியில இந்த மந்திரத்தை மட்டும் எப்போ சொல்லுங்க. முருகன்கிட்டக்குள்ள போய் சொன்னாலும் சந்தோஷப்படுவாங்க. கந்த புறான் முருகன் சொல்றாங்க, யார் ஒருத்தர் என் முன்னுக்கு வந்து அரி ஆரி யார் சொல்றா? இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க சொல்றீங்களா? மலாய்க்காரன் சொல்றாங்க, ஆரி ராயா, ஆரி போசா, ஆரி இது, ஆரி இனி மாஸ்தா முருகன். டே தமிழ்நாடுல எவனா ஆரி சொல்ல மாட்டான், திட்டு பயலுங்க எல்லாம் மந்தே மாதிரி ஒன்றான் முட்டா பயலுங்க. மலேசியாவில் ரொம்ப பெருசா சொல்றாங்க, 120 அடிக்கு பயத்துல உட்காந்துருக்காங்களா? தைப்பூசம் ஆரி சுத்தி ஆரி சொல்றானா இல்லையா? அப்ப யாரு இப்ப சொல்றா? அங்கதான் இன்னொரு சில 2வது பெருசு அவனும் ஆரின்னு தான் சொல்லுவான். அவன் சொன்னதை ரைட்டா பின்பற்றான். அப்ப யாரு மேல முருகன் ரொம்ப ஆசாரம்? உங்க மேலயா அவன் மேலயா? நீங்க காவடி குத்தி வச்சு குத்திட்டா போதுமா? நானும் காவடி தூக்கணுங்க, குத்துல பால் காவடி பொண்ணுக்காக அந்த காலத்துல வயிற்றுக்கிறப்ப எடுத்தேன். பொண்ணு கிடைக்கணும்னு அந்த பொண்ணு கிடைக்காம போச்சு. அம்பாள் கிடைக்கவில்ல. ஆனா அம்பாள் கட்சியில எனக்கு அம்பாள் தான் உதவி செஞ்சாங்க. நல்ல இடத்துல அன்பா பக்தர்கள் உருவாக்கி அம்பாள் ரொம்ப கருமையா இருந்தா. அவருக்கு உண்மையான தாய்க்கு ஒரு மகனுக்கு என்ன வேணும்னு தெரியும். என் மகனுக்கு இதுதான் கொடுத்தோம், ரைட்டா இல்லையா? அப்ப எனக்கு நல்லா கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கேன். வாய்ப்பு இறந்துட்டா அவளுக்கு கவலை இல்லை, சந்தோஷம். இப்ப கூட சொல்லுவேன், நீ இறந்துதான் லலிதியா, நீ நல்லா வச்சிருக்கேன். இன்னைக்கு அங்க போயிட்டு எத்தனை பேர் என்னை கையெடுத்து கொண்டு ரத்த குத்தெல்லாம் வாங்க சாமி எப்படி இருக்கீங்க? ரத்த கூடாது அங்க, சாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அவர் ரத்தோ அந்த ஆளு என்னைய பார்த்து கையெடுத்து போனான். அப்ப நான் எந்த மதிப்புல இருக்கேன்? என் பொண்டாட்டி இருந்தா முடியுமா? வேலையை போட்டுட்டு இங்க உட்காந்துருப்பேன். அவ கூட ஏறிக்கணும், அவ சொல்றதே கட்டணும். வந்தாலா எனக்கு கத்து கொடுத்துட்டா போயிட்டா, அவ வேலை முடிஞ்சிச்சுல. இப்ப அவளை கரையேற்றுறது என் பொறுப்பு தானே. மவனுங்க யாரும் அப்பா அம்மாவை கரையேற்ற முடியாது. இந்த கடிக்காலத்து அவன் பிள்ளையே அவன் கரையேற்ற முடியாது. அப்படியே குடும்பம் ஏற்ற நீங்களே நீங்க ஏற்றிக்கணும். இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இந்த கலிகாலத்துல. கௌரவபுரிமா வந்துங்க, ஹரே கிருஷ்ணா மணி ஏத்தினே, நான் உங்க இடத்துல கூப்பிட்டாங்க இன்னைக்கு. எனக்கு வந்து உங்க இடத்துக்கு வர ஆசை. நேற்று குளிர் எனக்கு குளிர் சின்ன சென்டருக்கு தான் பிடிக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த சாதாரணமாக உள்ள மக்கள் இடத்தான் எனக்கு பிடிக்கும். நீ பெரிய பணம் இருந்தா முன்னே வச்சுக்கிற. நாளைக்கு ஒரு தத்த வீட்டுக்கு போனோம் சபாவில், அருணாச்சலம். அந்த ஆள் வந்து ஆர்மியில நின்று 50 வருஷமாச்சு. 95 வயசு உயிரா இருக்கான். அரிசாலைக்குள்ள இருக்குவேன். பாதி சொத்து வச்சிருக்கான் பையன்லாம், பாதி சொத்து வச்சிருக்கான். அந்த ஆளுக்கு பொண்ணுதான் கோயில பாப்பாரு. நான் பேசுவேன், ஆனா அவருக்கு தெரியாது நான் ஆர்மி, அவரு ஜெனரல்னு எனக்கு தெரியும். அப்புறம் அவர் வீட்டு கூட்டாளி வந்திருந்தாங்க லப்பான்ல கோயிலுக்கு. இதெல்லாம் தாத்திரமா இது எடுத்து என்ன செய்ய